உத்தரவு வழங்க உத்தரவு வழங்கலாம். சிவானந்தம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றாளியம் உயிர் துணையே. ஐயா, 4 துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய். திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் படைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிதா நடி போற்றி. வாலி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய குருவர்களும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய குருவர்களும் அடியார்களுடைய குருவர்களும் திருவர்களும் நிலைக்கப்பட்டு இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்ற அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சன்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதர் என்பான் அனைத்துயிர்க்கும் பாசம் அறுத்து முத்தி கூட்ட அனைத்துயரும் செய்தல் மருந்தோ. மனத்துயரம் செய்யாமல் தீர்மருந்து சித்தா ஐந்திலையோ. ஐயாயன் சொக்கநாதா ஐயாயன் சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி என்ற அந்த வரியை நமக்கு சிந்திப்பதற்கு இன்றைய தினம் நமக்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கேன். இன்றோடு தொடங்கி இன்னைக்கா அடுத்த மாசம் தான் ஆகஸ்ட் 15. திருவடி வணக்கம். அம்மா, இன்னையோடு நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கணுமா? எவ்வளவு? 13. அப்ப அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் நம்ம புதன்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் நமக்கு 1 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த தொடங்கி. பரவாயில்ல. தொடங்குல இருந்து யார் யார் இருக்கீங்க? நம்ம இது தொடங்குல இருந்து போற்றி தொடங்குல இருந்து நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே புதிதா வந்த அடியார்களுக்கும் ஒன்னும் இது இல்லை. இந்த போற்றி திருஅகவல் நமக்கு சாமி அம்மா அடியன் இருக்கிறேங்க ஐயா. அடியன் இருக்கிறேன். அம்மா எப்பவும் இருக்கீங்க அடியார்கள்லாம். ரொம்ப மகிழ்ச்சி. புதிய அடியார்களுக்கும் ஒரு பெரிய இது இல்லை. ஆக இந்த போற்றி திருஅகவல் நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போறோம். 1 வருஷத்துக்குள்ள நம்ம பார்த்த வரிகள் என்பது 111 மன்னிக்கணும் 111 161 வரைக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன். வணக்கம் சாமி. திருவடி பண்ணிடுறேன் சாமி.
சரஸ்வதி. ஆக நாம 161வது வரி வந்திருக்கோம். மொத்தம் இதுல எத்தனை வரிகள் இருக்கு அப்படின்னா 225 வரி இருக்கு. 160 வரிக்கு ஒரு வருஷம் அப்படின்னா 225வது வரைக்கு எத்தனாவது வருஷம் அப்படின்னு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கிற வேண்டியதான். சரி, இது முடிக்கணும்னா வேகமா முடிச்சிடலாம். இப்போ கடன் பொருள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நமக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, அது மட்டும் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது அடியார்கள் கண்டிப்பா வணங்கணும். கடகடன் போக கூடாது. திருவாசகம் சொன்னதே இல்லை. ஆமா, அடியார்களை பார்க்கணும். அப்ப நான் எப்படி வச்சு பார்ப்பேன்? அதனாலதான் இழுக்கிறேன். ஒன்னும் நீங்க வந்து நினைச்சுக்க என்னடா இழுக்கிறானே நினைச்சா, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு இது ஒன்ன தவிர வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பொருளை நாம் முதல்ல செஞ்சு சொல்லிடணும். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த சைவ உலகத்திற்கு சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிற அந்த மகுடத்தை நாம சேர்த்துருக்கோம். யாரும் சேர்க்கல, இருக்கு, மகுடமா இல்ல, போற்றியா இருந்தது. போற்றியில கூட நம்ம சொல்லுவோமான்னு தெரியல. நார்மலா சதுரா போற்றி, சங்கரா போற்றி, அப்பா போற்றி, அரணே போற்றி அப்படின்லாம் சொல்லுவோம், ஈசா போற்றி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த போற்றியில கூட சொல்லுங்கய்யா. அடியன் சொல்லுவாங்க, அடியன் சொல்லுவாங்க. அந்த வேற்றாக சொல்லிட்டு இல்ல போற்றி இல்லையா, அதெல்லாம் தொடர்ச்சியா கொஞ்சம் சொல்லிட்டு தாங்க பூஜை முடிப்பானாங்க. இல்ல அதான் இப்ப என்ன சொல்றேன்னா, மகுடமாக நாம் இதை சேர்த்திருக்கோம். எப்பயுமே தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்ட குரு இறைவா போற்றி, அப்புறம் வந்து ஏகம்பத்துறை எந்தாய் பாகம் பெண்ணூர் ஆனாய், இதெல்லாம் வரும். ஆனா இந்த முதல் போற்றியாக இருக்கக்கூடிய சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் என்ற போற்றிய மகுடமாக யாரும் சேர்க்கல. இன்னைக்கும் கூட இந்த வரியை நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுது? நமக்கு ஐயோ இது எங்க இருக்குங்க, இந்த என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்போ, இது திருவாசகத்துல போற்றியா நம்மளுடைய மாணிக்க வாசகர் எழுதின போற்றிதான் சொல்லும் போது, அப்படியா சங்கதி அப்படின்னு எல்லாரும் கேட்கிற மாதிரிதான் இருக்கு. எத்தனையோ முற்றோதல் பண்ணா கூட இந்த போற்றி அப்படியே கடகடான்னு ஓடினதே தவிர இந்த போற்றி மனசுல நிக்கல. அந்த போற்றியை நாம நிலைநிறுத்திருக்கோம். ஏன்னா அன்பு செய்வதற்காக மட்டும்தான் நாம வந்தோம். அந்த அன்பும் சாயா அன்பாகவும் தழைக்கின்ற அன்பாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெருஞ்செய்தியை, அதுக்காகத்தான் பிறந்திருக்கோம், அதுக்காக அங்கதான் போற்றி தொடங்குது அப்படின்ற செய்தியில நாம எல்லாரும் வர்றோம். அப்போ அடியனுக்கு தர வேண்டிய அந்த பேலன்ஸ், ஒரு படத்துல அந்த வடிவறிக்கமா அந்த பேலன்ஸ் மாதிரி அடியார்கள் அந்த கூலியை மட்டும் அடியனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அடியன் உங்க எல்லாரையும் பார்த்து அந்த சந்தோஷத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவேன். எனக்கு வந்து ராதிகா அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா, கலாவதி அம்மா தெரியுறாங்க, புஷ்பலதா அம்மா, சாந்திமதி அம்மா, திலகம் அம்மா, உமாராணி அம்மா, மற்றும் அந்த சுபா அம்மா, ஸ்ரீஸ்ரீ அம்மா, புஷ்பலதா அம்மா, சாந்திமதி அம்மா, சிவலோகநாயகி அம்மா, கௌரி அம்மா, சரஸ்வதி அம்மா, சூழல் சரஸ்வதி அம்மா, அப்புறம் மற்றும் சுசிலா அம்மா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, 2 ராஜேஸ்வரி அம்மாவும் தெரியுறாங்க, புவனேஸ்வரி அம்மா, சாவித்திரி அம்மா, சாந்தாமணி அம்மா, அனுஷ்யா அம்மா, நமச்சிவாய் இவங்க எல்லாம் அடியனுக்கு தெரியல என்ற அடியார்கள்லாம் கொஞ்சம் ஐயா நானே இருக்கேங்க ஐயா. ஜானகி அம்மா தெரியுது, ஜானகி அம்மா இப்பதான் தெரியுது, இப்பதான் தெரியுதுங்க. என்ன வேமம்மா தெரிய மாட்டேங்கிறாங்க, அதான் அங்கதான் இருக்கு, வேமம்மா தெரிய மாட்டேங்கிறாங்க. ரேவதி பாஸ்கர் அம்மா தெரியல, என்ன சத்தம் கேக்குது, யாரோ பேசுறாங்க, என்னாச்சு? லோகனையா தெரியுறாரு, பத்மாமா தெரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. காலையில சாப்பாடு போட்டா மத்தியானம் சாப்பாடு போட மாட்டீங்களா? இது நல்லா இருக்கே கதை. வந்தவனுக்கு வந்து காலையில ஒரு தடவை சாப்பாடு போட்ட மேல வீட்டுக்கு வந்தவன ஒரு பிள்ளைய, பெத்த பிள்ளைக்கு காலையில சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? இடையில ஒரு லட்டு கொடுக்க மாட்டீங்களா? ரவா ஊத்த கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரிதான் நாங்க கேட்கறப்பெல்லாம் நீங்க கொடுக்கணும். ஆக லோகன் ஐயா தெரியுறாங்க, பிரேமாமா தெரிஞ்சுட்டாங்க, கிருஷ்ணவேணி அம்மா தெரியலீங்களா? தெரியல எனக்கு தெரியல, அம்மா தெரியல. இப்ப தெரியுறாங்க, சாந்தாமணி அம்மா எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, புவனேஸ்வரி அம்மா, எல்லா அடியார்களும் தெரிஞ்சுட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் பார்த்துட்டோம். அதாவது வைரசிவகாமி அம்மா தெரிஞ்சுட்டாங்க, வைரசிவகாமியும் தெரிஞ்சுட்டாங்க. மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்த அந்த பேர் அனுபவம் அடியாருக்கு. ஆக ஒரு செய்தி மட்டும் அடியார்கள் மனதில் இலையோடி இருக்க வேண்டிய ஒரே செய்தி,
அன்பு செய்வதற்கு அல்லால் மற்றொன்றும் அறியேன் பராமல். அன்பு செய்ய மறந்துட்டோம் அப்படின்னா நாம வழிபாடு செய்வதை தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அன்பு செய்யாத வழிபாடு வழிபாடு அல்ல. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. பண்டம் குப்பையிலே. உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்றது போல நம்மளுடைய அன்பு இல்லாத பக்தியும் குப்பைக்கு சமம் தான். எவ்வளவு பெரிய பக்தி வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அன்பு இல்லை அப்படின்னா அந்த பக்தியை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை. அன்புன்னா அடியார்களுக்கு மட்டும் செய்வது அன்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நெற்றியில திருநீர் பூசிருக்காங்க, அவங்க எல்லாம் நம்ம குரூப், அந்த கோஷ்டி எல்லாம் கூப்பிடு அப்படின்னு அந்த கோஷ்டியை மட்டும் கூப்பிட்டு அப்படியே அவங்க கூட அன்பு, அந்த அன்பு அல்ல. எல்லா உயிர்களிடத்தும் சமமாக வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன். ஒரு பயிர் வாடினா கூட, ஒரு செடி வாடினா கூட என்னமோ என்னுடைய ஒரு உடைமை, என்னுடைய உயிர் பொருள் வாடுகின்றது அப்படிங்கிற நினைப்பை சுமந்து வருவதா என்னது? காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி. யாரு சொன்னாங்க? பாரதியார். பாரதியார் காக்கையும் பாரதியார். ஆமா அப்படின்னு எல்லா உயிர்களிடத்தும் சமமான அன்பு செலுத்துவதற்கு பேருதான் பக்தி. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இறைவன் நம்ம வந்து சரியா பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால அடியார்கள் எப்பொழுதுமே பக்தி அப்படின்னா ஏதோ பால் ஊத்துறது, ஏதோ கூழ் ஊத்துறது. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு கூழ் ஊத்துறது, பால் ஊத்துறது, பொங்கல் வைக்கிறது, இது மாதிரி சாப்பாடு விஷயத்திலேயே அது கூட அன்பா செய்யறதுதான். யாரோ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காகத்தான் கூழ் ஊத்துறோம், யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக தான் பால், வெண்பொங்கல், பொங்கல் இது மாதிரி பதார்த்தங்கள்லாம் செஞ்சு தரும். அதனால ஒரு செய்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்பு என்ற நூல்ல தான் பக்தி என்ற மாலை கட்டப்படுது. அன்பு நூல் இல்லாம உங்களால ஏதாவது மாலை கட்ட முடியுமா? ஏங்க நூல் இருக்காதுங்க, மாலை கட்டிடுவேன்னா எவ்வளவு பெரிய மலர் வச்சிருந்தாலும் நூல் இல்லாத மாலை கட்ட முடியாது. அது போல அன்பு இல்லாத பக்தி ஒருபோதும் செய்ய இயலாது. அதை நம்ம மனசுல எப்பொழுதுமே நினைச்சிருக்கணும். அந்த அன்பு என்பது தன்னுடைய வளையத்துக்குள்ள மட்டும் இருந்தா ஏதோ முதல் ஸ்டேஜ் பக்தியில இருக்கீங்கன்னு அர்த்தம். அடியாருக்கு மட்டும். நாங்கெல்லாம் சில அடியார் குரூப் இருக்காங்க, குறை நான் சொல்லக்கூடாது, என்ன சொல்றேன், சில அடியார் நம்ம அந்த இடத்த சொன்னா அப்ப எனக்கு அடிப்பாங்க. அவங்க அந்த அடியார்கள் எனக்கு தேடி பிடிச்சி அடிப்பாங்க. அதனால அந்த யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க பேர், அவங்க எந்த குரூப்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில அடியார்கள் பாத்தீங்கன்னா நெற்றியில திருநீர் இருக்கா மட்டும்தான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க கூட பேசுவாங்க, அவங்க கூட. மற்றபடி நீர் அணியாதவங்க நார்மல் மக்களோட எல்லாம் அவங்க பேச்சுவார்த்தை கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து அது அவங்களோட தொடர்பே இல்லை. ஞான சம்பந்தர் வந்து திருநீரை கண்டு முட்டு கேட்டு முட்டுன்றவங்களை நின்று அவங்கள மாத்தி கொண்டு வந்தார். அதுக்காக தான் ஞான சம்பந்தர் சொன்னார், மிகு சைவத்துறை விளங்க வேத நெறி தலை தோங்க, மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய, புனித வாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு சொல்றது போல அவங்க எல்லாம் வந்ததுக்கான காரணமே திருநீர் பூசாதவங்களையும் திருநீர் பூச வைக்கணும்னு தான். அதனால நீங்க முதல்ல யாருக்கிட்ட அன்பை காட்டலாம்? திருநீர் பூசாதவங்க கிட்டையும் அன்பு காட்டணும். அப்பா யாரோ வர்றாங்க, வாப்பா, ஒண்ணும் இல்லை, கவலைப்படாத, பெருமான் இருக்க, பார்த்துக்கோ அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் நமக்கு வேணும். என்ன சொல்லியிருக்காரு? யாவர்க்குமாம் இறைவர்க்கோ பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசவனுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே அப்படின்னு சொல்லி. ஆக இது எல்லாரும் செய்யக்கூடிய சிவதர்மம், எல்லாரும் செய்யக்கூடிய சிவதர்மம். ஏதோ ஒரு பச்சிலை, இந்த இழதான் போடணும்னு அவசியம் இல்லை. சிவபெருமானுக்கு எந்த பச்சிலையும் நீங்க வந்து போட்டாலும் கல்லால் எரிந்தவருக்கும் மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ கல்லறிந்த சாக்கியர் கல்லுதான் இருந்தாரு, ஆனா அந்த கல்லுக்கும் அருள் செய்திருக்கான். அவன் நினைச்சிருக்கோம் மலர் இல்லாட்டினா பெருமாள் அருள் செய்ய மாட்டான். இல்ல, அவனுக்கு மலர் அதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட சுரக்குகின்ற அன்பு ஒன்றுதான் தேவை. அது அப்பேற்பட்ட அந்த அன்பை நமக்கு சொல்றோம். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வரி. அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. கொஞ்ச நேரம் என்னோட கலந்துருக்கலாமா? கொஞ்ச நேரம் ஒரு பேட்டரி சார்ஜ் ஏற்றிக்கிறேன். எனக்கு நீங்க கேட்க கூடாது, இப்பதான் காமிச்சாருன்னு நான் பிரேமாமா மாதிரி அதெல்லாம் கிடையாது. அடிக்கடி நாங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம், என்னோட வேலை அதுதான். அதனால நான் என்னன்னா, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி.
அடையாதவருக்கு அருள் பண்ண மாட்டானான்னு அடுத்த கேள்வி வரும். அடைந்தவர்கள்னா சிவனுடைய திருவடியை அடைந்தவர்கள். அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இறைவன் திருவடியை அடைய முடியுமா? அடைய முடியுமா நீங்க தான் சொல்லணும். இறைவன் திருவடியை அடைய முடியுமா முடியாதா? அடியார் திருவடியை அடைஞ்சாலும் இறைவன் திருவடியை அடைய முடியும். இறைவன் திருவடியை நான் கேட்ட கேள்வி முடியுமா முடியாதா? அவ்வளவுதான் கேள்வி. முடியுங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இறைவன் திருவடியை அடைய முடியாது. தெரியும்டா, நீ இப்படித்தான் சொல்லுவ, ஏட்டிக்கு மூட்டியாதான் சொல்லுவ. நாங்க அடையும்பா நீ அடைய முடியாதும்ப, அடைய முடியாதுன்னா நீ அடையும்ப. உனைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு மூட்டி பண்றதாலதான் எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இறைவன் திருவடியை அடைய முடியாது. எடுத்துக்காட்டு யாரு? மாணிக்க வாசகருங்க. பிரம்மாவும் விஷ்ணுங்க. பிரம்மாவும் நான்முகனும் விஷ்ணு. திருமால் இறைவன் திருவடியை அடைஞ்சிருக்காரா? அடையலைங்க. இன்னைக்கு வரைக்கும் அடையல. 2 பேருமே அடையலைங்கய்யா. நல்லா கவனிங்க. அடைதல் என்பது நாம தேடி செல்வது பேரு அடைதல். நாம தேடி போனா அவன் திருவடியை நாம மட்டும் இல்ல, அன்னை பராசக்தியாலும் அடைய முடியாது. அதுதான் காஞ்சி புராணம் நமக்கு சொன்னது. காஞ்சி புராணம் அன்னை பராசக்தி கூட அவன் என்ன பண்ண முடியல, இறைவனுடைய திருவடிய அடைய முடியல. அவனா வந்தாத்தான். இதுக்குதான் நான் சொன்னோம். யாராவது எனக்காக இந்த பாட்டு பாடுறீங்களா? அது நன்றுடையானை, யாராவது பாடுங்க. நரைகள் நேரு ஒன்றுட கணக்கமா நன்றுட. திருச்சிற்றம்பலங்க. நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நன்றிங்கய்யா. ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். இறைவன் சென்றடையா திருவுடையானை, இறைவன் சென்றடையா திருவுடையானை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ சென்று அடைய முடியாது சென்றடையா திருவுடையான்னா இப்ப ஒண்ணும் இல்ல, பக்கத்து தெருவுல வேப்ப மரத்துல பால் வடியுதுன்னா என்ன பண்ணுவோம்? வேப்ப மரத்துல பசும்பால் வடியுது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்லா உண்மையா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். நல்லா இருக்கு. நாங்களாம் என்ன பண்ணிருப்பா, போற போக ஒரு தூக்குவாள் எடுத்து அத போய் குடிச்சிட்டு அம்மாவா இல்லையா, தூக்குவாளியில குடிப்போம்ல. நாங்களாம் பால் வர்றத பால் எல்லாம் குடிச்சிட்டு வரோம். ஏதாவது ஒரு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓடி போய் அதை போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரி, பக்கத்து தெருல இப்ப போய் பார்க்க போறேன். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பக்கத்து தெருல கேப்பார் இல்லாம ஒரு 10 லட்சம் கோடி தங்க காசு கிடக்கு. யாரு வேணாலும் அள்ளிக்கலாம், கேப்பாரு கிடையாது. என்ன பண்ணுவோம்? போய் பார்த்துட்டு வருவீங்களா? சாந்திமதி அம்மா சொல்றத பாருங்களேன். இவங்களுக்கு நம்ம ஊர்ல டெஸ்ட் வைப்போம், டெஸ்ட் வச்சிருவோம் நம்ம. இல்ல அவங்க ஒரு ஊர், நாங்க இந்த மாதிரி வயசாச்சுங்க, நாங்கெல்லாம் இப்பெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நாங்க பாக்குறேன் பாருங்க அங்க. இல்ல எதுக்காக சொல்றேன்னா, போய் அள்ளிட்டு வந்துருவோம். இல்ல நம்ம மட்டும் அள்ள மாட்டோம். நம்ம 1 லட்சம் கோடி இருக்கா, போனை போட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வர சொல்லுவாங்க. இங்க வாங்க வாங்க, எல்லாம் கிடக்குத எடுத்துட்டு போங்க, ஒடி எடுத்துட்டு போலாம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோங்க. ஐயா, நமக்கும் நம்ம மூத்தாருக்கும் ஆகாது. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி காலை பண்ணி, நாம சொல்லாட்டினாலும் சரி, யாராவது சொல்லி அவங்க எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
தாட்கள் சொல்லி விட்டு எல்லாரையும் அது போல சிவ செல்வம் வந்திருக்கு. ஆனா என்ன பண்றோம்? யாருக்கும் சொல்றது இல்லை. திருவாசக சிந்தனை குரூப் நம்ம போடுற இந்த மெசேஜ், அந்த அது என்ன மெசேஜ், அது என்ன சொல்லுவோம், நம்ம போடுற திருவாசகனை நோட்டிபிகேஷன் மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த திருவாசகனை விட்டு தாண்டது கிடையாது. நானா யார் போட்டா உண்டு, அடியார்கள் யார் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் பார்ப்பேன். ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். பாத்தீங்களா? சில பேர் பாத்தீங்களா ஃபார்வர்ட் மெசேஜ்ல ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ்னா கிட்டத்தட்ட இந்த பையன் ரெட் கலர் டிராயர் போட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கின்றான், இவனை எப்படியாவது தயவு செய்து பார்த்தேன். அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப ஒரு புள்ள இருக்கு. அப்ப இருந்து அந்த 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 எஸ்எம்எஸ் அந்த மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் சின்ன பையனா இருந்து அவன் இப்ப கல்யாணம் முடிச்சு அவனுக்கு புள்ள இருக்கு. அவன் பாப்பா என்னோட நம்மள மாதிரியே இருக்கு, நான் எவ்வளவு நாளாச்சு இன்னும் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண தங்கம் எவ்வளவு நாளைக்கு செல்லும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் செல்லும். அந்த தங்கத்துக்கே என்ன பண்றோம், நாம மட்டும் அல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க அங்காளி பங்காளி எல்லாருக்கும் சொல்லி எல்லாத்தையும் அள்ளிக்கணும். நாமளும் எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளிக்கணும்னு அழிந்து போகின்ற தங்கத்துக்கே இவ்வளவு சொல்றோம்னா, என்றும் அழியாத நித்திய பரம்பொருளாகிய பொன்னார் மேனியன் பொன்னிலங்கு காது குழையினன் அப்படி இருக்கக்கூடிய பெருமானை அள்ளி கொள்வதற்கு நாம எப்பொழுதுமே பிரயத்தனமா இருக்கணும். வாளில அல்றதா இல்ல சாக்கு மூட்டையில அல்றதான்னு ரெடியா இருக்கணும். அவன் தான் எப்பயுமே வருவானே, பழைய பரமசிவம். அவனுக்கு பேர் என்னது? பழைய பரமசிவம். அவன் தான் அங்கேயே இருப்பான். அந்த பழைய பரமசிவம் அவன் மாற மாட்டான். அதனால எப்ப வேணாலும் அள்ளிக்கலான்றனாலதான் நான் என்ன பண்றது இல்லை, அதை நாம எடுத்துக்கிறது. அதனால அவன் எப்படி வரானா, அந்தரனாகி அரை கூவி ஆட்கொண்ட கரளி. அவன் என்னை யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பான். சிவபெருமான் யாராவது என்னை வாங்கிக்கிறீங்களா, யாராவது என்னை வாங்கிக்கிறீங்களோ, உன்னை யாருதான் வாங்கிக்கிறது? கழுத்துல நகை போட்டு வந்தா கூட உன்னை தூக்கிட்டு போய் அடகு வைக்கலாம். கழுத்துல பார்த்தா இது கபால மாலையும் நெத்தியில சுடலை பொடியும், ஒரு பக்கம் ஒரு ஆம்பளை பையனா இருந்தா கூட ஏதோ ஆம்பளை பையன் வேலை வாங்கலாம், பொம்பளை பிள்ளையா இருந்தா பொம்பளை பிள்ளைன்னு வேலை வாங்கலாம். ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண், அதுவும் வேஸ்ட். கழுத்துல பார்த்தா கழுத்து நல்லா இருக்குன்னு பார்த்தா கழுத்துல ஒரு கருப்பா இருக்கு. நெத்தியில மூஞ்சி நல்லா இருக்குன்னு பார்த்தா நெத்தியில ஒரு கண்ணு இருக்கு. ரெண்டு காதுல ஒரே மாதிரியாவது போட்டிருக்கியா, ஒரு காதுல குழி ஒரு காதுல தோடு. இந்த சடாமுடியாவது ஒழுங்கா வச்சிருக்கியா, மேல முடிச்சிருக்க கீழே அவுத்து விட்டுருக்க. இடுப்புலையாவது ஒழுங்கா ஏதாவது நல்ல வேஷ்டி துண்டு கட்டியிருக்கியா, புளித்தோலை வச்சு கட்டியிருக்க. காலில் பார்த்தேன்னா ஒரு சலங்கை, ஒரு காலில் சிலம்பு ஒரு காலில் சதங்கை போட்டிருக்க. அதுலயும் ஒரு காலை தூக்கிக்கிட்டே நிக்கிற. என்னடா பண்ண முடியும் உன்னை வச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாம் தருகின்ற ஆற்றல் அவன் ஒருவனை அன்றி யாருக்கும் இல்லை. அவன் தன்னையே விற்கிறான். என்னை யாராவது வாங்கிக்கிறீங்களா. அப்படி விற்கின்ற பெருமான வாங்குவதற்குத்தான் நமக்கு மனசு இல்லை. மற்றபடி அவன் எப்பொழுதுமே தன்னை தருவதற்காக காத்து கொண்டே இருக்கின்றான். அவனா வந்தாத்தான் அவனை பிடிக்க முடியும். அதுதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவனை அடைய முடியாது, சிவபெருமான் திருவடியை அடைய முடியாது. அவன் திருவடிக்கு அடைக்கலமாக ஆக முடியும். இதுதான் அவன் நிறைய தடவை சொல்லியிருக்கான், எல்லாருக்கும் சொல்லி. சிவபெருமான் திருவடியை அடைய முடியாது, அவன் திருவடிக்கு அடைக்கலாம். சாமி உன் திருவடியில நான் அணைகின்றேன்னு நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே தன் திருவடியை எடுத்து மேல கொண்டு வருவான். அப்பயே நிழல் வந்துடும், திருவடி நீழல் நமக்கு கிடைக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேலிரும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இனகடி நீழலே. எப்படிப்பா இருந்துச்சு? உள்ள வச்சு உன்னை கொளுத்துனவே எப்படி இருந்துச்சு? தகதகன்னு எரிச்சுச்சா? நமக்கு என்னன்னா, யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு வச்சுங்களேன், யாராவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்களை போட்டு அடிக்கிறோம். ஆஹா, அடி சரியான அடின்னு அவங்க சொல்றப்ப நமக்கு மனசு அப்படியே. அது மாதிரி சமணர்கள் என்ன பண்ணாங்களாம், உள்ள வச்சு கொளுத்துனவே எப்படி இருந்துச்சு, ஐயோ சுற்றுச்சு உட்கார முடியல சொல்லுவாருன்னு நினைச்சவங்க. அவர் அப்பதான் அன்றளந்த செந்தாமரை போல எந்திரிச்சு வர்றாரு மனுஷன். எப்படி என்ன பாட்டு இருந்துச்சு? காதலாகி, அது மன்னிக்கணும்,
மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீண்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீரலை அப்படி இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சுங்க, ஜில்லுன்னு. அப்ப அவனுடைய திருவடி நீழல் நமக்கு வரும் எப்போ? திருவடி நீழல் எப்ப வரும்? அவனுக்கு நாம் அடைக்கலமாகணும்னு நினைக்கிறப்ப. அவனை அடைந்து விட முடியும்னு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அவனை பார்க்க முடியாது, யாரு போனாலும் பார்க்க முடியும். புரியுதுங்களா? அவனை சிவனுடைய திருவடியை அடைய முடியுமான்னு கேட்டா முடியாது. அவனுக்கு நாம் அடைக்கலமாகலாம், அவனுக்கு நாம் அடைக்கலமாகலாம், அவன் திருவடியை அடைந்து விட முடியாது என்று தெரிஞ்சு. இன்னொன்னு, இவ யாரு அப்படின்னு கேட்டா, புறத்தார்க்கு புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. சுரம் புவிவார் கோன்மகளும் ஆஹா, அவன் புறத்தார்க்கு சேயோன். நீ கேட்கலாம் அவன் யாரு அப்படின்னா, இப்ப சூரியன் இருக்கு, வெளியில சூரியன் இருக்கு, நாம வீட்டுக்குள்ள வந்துட்டோம். சூரியன் தன்னுடைய கிரணத்தை கொடுக்க மறந்துருதா? கொடுக்குது. மறைஞ்சிருதா? நம்ம வராம நாம தான் எங்க வந்துட்டோம்? வீட்டுக்குள்ள வந்துட்டோம். சூரியனுடைய கிரணம் படாத மாதிரி நாம தான் வீட்டுக்குள்ள வந்துட்டோம். அது மாதிரி இறைவன் தன் கருணையை அழித்து கொண்டே இருக்கான். அந்த கருணை படாத மாதிரி ஆணவ இருள நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். இறைவன் தன் கருணை என்று அருள் என்ற கீற்றை வழங்கி கொண்டே இருக்கின்றான். அது மேல படாத மாதிரி ஒரு இருளுக்குள்ள நாம போய் மாட்டிக்கிட்டோம். அப்ப இறைவனுடைய தவறு அல்ல எது? இருளில் இருப்பது. நாம தான் வீட்டை விட்டு கதவை திறந்து என்ன பண்ணோம்? அப்படியே வெளியே வரணும். இந்த கதவை திறந்து வெளியே வரணும் அப்படின்னா, கதவு பூட்டி இருக்குன்னு தெரியாது இந்த ஆன்மாவுக்கு. இது வெளிச்சத்தை தான் இருக்குன்னு நினைச்சு தெரியுது இவ்வளவு நாளா. இது வெளியே போனாதான் வெளி உலகமே தெரியும்ன்ற மாதிரி இறைவனுடைய திருவடி அந்த நீழல் நமக்காக இருளை தாண்டி காத்து கொண்டிருக்கின்றது, இருளை தாண்டி. அப்ப நாம தான் என்ன பண்ணோம்? இருளை ஏற துறந்து, என்ன சொல்றாரு? இருளை ஏற துறந்த வள்ளல். அவன் என்ன பண்ணிடுவானா, இருளை அப்படி உறிஞ்சு எடுத்துருவானா. இருள் இருந்தா தானே எல்லாம் ஒளியவனா, இருளை ஏற துறக்கின்ற வள்ளல். அதனால நல்லா கவனிங்க, நம்முடைய முயற்சி எல்லாம் இறைவன் திருவடியை அடைய முடியாது. அடைக்கல் ஆகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை நினைந்திருத்தல், அவ்வளவுதான். அவன் நினைஞ்சிருத்தா அவன் திருவடி நமக்குள்ள வரும். நினைந்திருத்தா என்ன அர்த்தம்? இருளை விட்டு வெளியே இருக்கும். வெளியே வந்துட்டா என்ன வந்துடும்? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா என்ன வந்துடும்? சூரியன் வந்துருதா? சூரியன் வந்துருதா? அது மாதிரி நாம வெளியே வர்றது அப்படின்னா, உலக நிலைப்பை விட்டு மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. உன்னைத்தான் பிடிச்சிருக்கேன், மற்ற பற்றியே நின்றிரு பாதமே. மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனே, பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அவரும் சொல்றாரு, எனக்கும் மற்ற பற்று இல்லை. இந்த மற்ற பற்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சாமி? மற்ற பற்று இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பற்றும் இல்லை, உங்களை தவிர எந்த பற்றும் இல்லைன்னு அர்த்தம். மற்ற பற்றுனா ஒரு பற்று இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு பற்று யாருடைய பற்று? சிவனுடைய பற்று, பெருமானுடைய பற்று, அப்பாவுடைய பற்றுங்க ஐயா. ஆமா, அப்பாவோட பற்று இருக்கு. அந்த பற்று இருக்கணும். ஆனா சமணன் என்ன சொல்றான்? நீ ஆசையை அழிச்சிரு, நீ யாரையும் பிடிக்காதுன்னா எதையாவது பிடிச்சுதாங்க ஆன்மா இருக்கும்னு சொன்னா புரியாது அவனுக்கு. அதனால நாம சிவப்பற்று ஒன்றை பிடிக்க கத்துக்கணும். முத பேனா பிடிக்க கத்துக்கிட்டோமா இல்லையா எல்லாரும்? ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். முத பேனா பிடிக்க கத்துக்கிட்டோம்ல. பேனா பிடிக்க முடிஞ்சுதா?
சிலேட்டு குச்சியை பிடிக்க முடியல இல்ல, அம்மா கையில பிடிச்சு கொடுப்பா, அம்மா கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பா இல்ல, பிடிச்சு கொஞ்ச நாள் பிடிச்சு செஞ்சு கடைசியில் அதுவும் என்ன பண்ணும், போட்டு கிறுக்கி கடைசியில் நம்ம ஆனா போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அது மாதிரி சிவத்தை பிடிக்கிறதுக்கு குருநாதர் கையை பிடிச்சி எப்படி பண்ணப்படுவாரு, பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை பிடிச்சுக்கணும். அது மாதிரி உலக பற்றுக்களை விட்டாதான் சிவபெருமானை பிடிக்க முடியும். அப்போ கொஞ்ச நேரமாவது உலகப்பற்று வெற்றுக்கணுன்றதுக்காக தினமும் காலையில நம்ம என்ன பண்றோம், 6:30க்கு மற்றோர் பற்று இங்கு அரியேன் போற்றி என்ற பெரு வேள்வியை செய்து கொண்டிருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அது இந்த வேள்வியில நீங்க எங்க போய் நிக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு மிகப்பெரிய பேரு கிடைக்கும். 5 நிமிஷம் தான் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க யாரும். அதே மாதிரி அகப்பூசை எவ்வளவு நேரம் தான் பண்ணணும், 5 நிமிஷம் தான் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அகப்பூசையும் 5 நிமிடம் தான். அதே மாதிரி 5 பொருள் வச்சுதான் பண்ணணும், 5 பொருளுக்கு மேல அகப்பூசை பண்ணக்கூடாது. 5 பொருள் தான், நீங்க என்ன பொருள் வேணா வச்சுக்கலாம். 5 நான் சொல்லியிருக்கேன், இல்ல அது தாண்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வேற பொருளும் வச்சுக்கலாம். ஆனா 5 பொருள் தான். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை திறன் 5 நிமிடத்துக்கு மேல இருக்காது. அதுக்கு மேல பண்ணோம்னா ஸ்விட்ச் ஆயிட்டு தான் வரும், வேற இடத்துக்கு போயிட்டு தான் வரும். ஒரே கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னா அகப்பூசை சுருக்களவுல இருக்கணும், அப்பதான் இறுக்கமும் பிடிக்க முடியும். அதனாலதான் அடியன் 5 நிமிடம் சொன்னோம். அதனால அடியார்கள் காலையில மற்றோர் பற்று இங்கு அரியேன் போற்றி என்பது பெரு வேள்வி. வேள்வியில எது ஆகுதி, நம்ம ஆன்மாவையே ஆகுதியா ஊத்திட்டு இருக்கோம். இறைவன் தான் அங்க சுடர். நாம் செய்கின்ற அந்த மந்திர உச்சாரணமும் நாம் செய்கின்ற அந்த அந்த தவமும் தான் அங்க 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 சொருகின்ற அந்த நெய். ஆகுதி நம்ம ஆன்மா. அப்படி என்ன பண்ணோம், ஆகுதியில போட்ட எல்லாம் என்ன மாறிடும், சிவபெருமான் போய் சேர்ந்துருங்க ஐயா. ஆமா, சிவபெருமான சேர்ந்ததை விட நெருப்புல போட்ட எல்லாரும் நெருப்பாவே மாறிடும்ன்ற மாதிரி நெருப்பாவே மாறிடுங்க ஐயா, எல்லாமே நெருப்பா மாறிடுங்க ஐயா. சிவபெருமானோடு செய்கின்ற இந்த வேள்வி சிவமாகவே ஆக்குகின்ற வேள்வி. அதனாலதான் அந்த வார்த்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் அந்த அதுக்கப்புறம் அடியார்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன ரீகால் என்னன்னா, நாம முக்கியமான போற்றின்னு சொன்னது மொத்தம் ஒரு 4 போற்றி சொன்னோம். என்னன்னா, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, அது சொல்லித்தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் தென்னாடுடைய சிவனே, தென்னாடுடைய சிவனே அதுக்கப்புறம் தான். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் போற்றி கண்டிப்பா சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு, மன்னிய பற்றுங்க அரியேன் போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். மன்னிய திருவருள் மலையே போற்றி அப்படிங்கிற செய்திய சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி, 3 போற்றியையும் கொஞ்சம் நாம் என்ன பண்ணோம், அழுத்தி சொல்ல வேண்டிய போற்றி. புரியுதுங்களா? இந்த 3 போற்றியும் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய போற்றி. அதை விட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், வேற ஏதாவது போற்றி இருக்கா? கருமூகிலாகிய நதிசே செஞ்சடை நம்பா போற்றி கூட சொன்னீங்க. நதிசே செஞ்சடை நம்பா போற்றி. ஆமா, அந்த மாதிரி இடைமருகளையும் ஏசா போற்றி, சடையரை கங்கை தரித்தாய் போற்றி. அதெல்லாம் ஓகே. அது ஆனா இதெல்லாம் அவனை பத்தி, நம்மளை பத்தி சொல்றது அப்படிங்கிறப்போ, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. ரொம்ப கஷ்டம் இருக்கா, தலைக்கு மேல கஷ்டம் போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்ற வார்த்தைய தயவு செய்து சொல்லுங்க. அடியார் திருக்கூட்டத்துல போய் சேரணும்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு போற்றி என்னது, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி. அடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்தோட இந்த வார்த்தை சொல்லணும். அடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்துட்டோம்னா, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி, அது நம்ம சொல்ல வேண்டிய போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, மான்னேர் நோக்கி மணாலா போற்றி. எது என்ன அர்த்தம், கரெக்டா யார் சொல்றாங்க, மான்னேர் நோக்கி மணாலா போற்றி. சரி, என்ன பண்ணலாம், எல்லாரும் பக்கத்துல ஒரு அண்டாவை கவுத்தி வைக்கவும். ஆமா, மானுங்கிறது உயிர் தானே. சரி, திருக்கண்கள் சிவபெருமானே பார்த்துட்டு இருக்கும்.
நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மான்னேர் நோக்கி மணாலா போற்றி, மானுடைய கண்களை உடைய அன்னை பராசக்தியை ஒரு பாகமாக அவளை மணந்தவனே போற்றின்னு அர்த்தம். இதுதான் மேலெழுந்த அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன? அம்பாளுக்கு அங்கையர் கண்ணின்னு தான் பேரு, வால் நெடுங்கண்ணின்னு பேரு, வேல் நெடுங்கண்ணின்னு பேரு. அது என்ன மான்னேர் நோக்கி, மான் போன்ற வெளியுடையவன் என்ற பேர் எதை குறிக்கின்றது? அம்பால தாங்க ஐயா குறிக்குது. கருணை. கண்களை குறிக்கின்றது. அது ஐயா உயிர்களை குறிக்குதுங்க ஐயா. உயிர்கள் பயப்படுறது, மிரள்றது. மான் வந்து மிரளும். அந்த பயத்தோட அம்பாள் இருக்க போது, அந்த ராவணன் மலையை தூக்கும் போது இது எவ்வளவு இதுதான் எனக்கு வருத்தம். இதுதான் எனக்கு வருத்தம். உண்மை பராசக்தி. ஒரு நிமிஷம். அம்மா இன்னைக்கு கலாவதி அம்மா எல்லாருக்கும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திரும்பவும் நான் சொல்றேன். நான் ஆன்சர் சொல்லிருவேன். ஆனா இந்த அறியாமையை நம்ம போக்கணும். அவளுக்கு மிரட்சியுடைய கண்ணா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமரம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அவ கண்ணு அவ்வளவு தருமா? அவளா பயப்படுவா? மகிஷனை பிளந்தவள் அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவன் அப்படியே ரெண்டா பொழக்கிறவ. மகாகாளி, சண்டி, சாமுண்டி, மாகேஸ்வரி, மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திர காரிணியே மாயஸ்வரூபிணி மகேஸ்வரியும் ஆனனி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை ஈன்றவளும் நீ பேய்களுடன் ஆடி நீ அத்தனிடபாகமது பெயர் பெற்றவர் பிறந்தவளும் நீ பிரணவஸ்வரூபிணி பிரசன்ன வல்லினி பிரிய உண்ணாமுலையும் நீ ஆயி மகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே. ஆத்தாலை பாசாங்குசம் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே மூத்தவளை புவனமெல்லாம் காத்தவளை. அவதான் மூத்தவ. யாருக்கு மூத்தவன்? யாருக்கு மூத்தவள் அவன்? கரை கண்டனுக்கு மூத்தவள். கரை கண்டனுக்கு மூத்தவள். கரை கண்டவன் யாரு? சிவபெருமானுக்கு மூத்தவள் அவன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் சச்சின் டெண்டுல்கர் தான் மூத்தவளை கல்யாணம் 5 வருஷம் பெரிய பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காருன்னு. நம்ம அப்பனும் அப்படிதான். நம்ம அப்பனும் மூத்தவளை தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. மூத்தவள் அவனை ஏன் சொல்றோம்னா, நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தவங்க போற வழியில விழுந்துட்டாங்க, அங்க தூரத்துல விழுந்துட்டாங்க. நாம இங்கதான் நிக்கிறோம். ஆனா என்ன பண்ணுவோம்? ஐயோ அச்சோ போய் தூக்கலாமே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருது இல்லையா? அது நம்மளுக்கு முன்னாடி போய் அங்க போய் நின்றோம். அது போல இறைவன் இவனை காப்பாத்தலான்னு நினைக்கிறப்ப அவனுடைய கருணை முன்னாடி போய் நின்றுமா. அதனால கருணை மூத்ததா, இவர் பின்னாடி வருவாரா, அதனால இவர் இளைய வரா. எப்படின்னு பாருங்க. எது முன்னாடி வருதோ அதான மூத்தது. கருணை முன்னாடி தப்பிக்கிட்டு ஓடிடுவான அவ. யாரு? அன்னை பராசக்தி. அவளுக்கு ஒருபோதும் பயம் இல்லை. அவ பயமுடையவர் அல்ல. நான் கேக்குறேன், ராவணன் கீழே மலையை அசைக்கிறப்போ இல்ல
இவ என்னமோ ஆடுதுன்னு பயப்படுறவளா? இவளுக்கு தெரியாதா? அவனுடைய சரிபாதி தானே. அவன் வேறு இல்ல, இவன் வேறு இல்ல தானே. அவனும் இவளும் என்னது நாணயத்தின் இரு பக்கங்கள் தானே. அவனுக்கு தெரியும், இவளுக்கு தெரியாதா? ஓகே, அதான் கேள்வி. அப்போ அன்னை மிரட்சியுடைய கண்களை உடையவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்வது தவறு. அவளுக்கு மிரட்சி ஏன் பயப்பட போறா? அவளுக்கு என்ன பயம்? அவள் யாரை பார்த்தாவது பயமா? சுடுகாட்டுல அவளும் தான் இருக்கான். அவளும் சுடுகாட்டுல அவளும் தான் இருக்கான். அப்பனுக்கு சமமா இருப்பான். பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவா. பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவா. அப்பனுக்கு பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவார். அவ யாரு? பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடுகின்ற காளி, மகா காளி. அவதான் அன்னை. அன்னை சிவகாமி. அன்னை சிவகாமி அவதான். ரைட்டா? அதனால அவளுக்கும் இவனுக்கும் பிரிச்சு பேசக்கூடாது. அது தவறு. அதான் இவ்வளவு வசதி அவளை கூட்டின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப திரும்பவும் சொல்றேன். மான்மேர் நோக்கி மணாலா போற்றி அப்படின்னா, மானு சின்ன சலசலப்பு சத்தம் வந்தாலும் ஓடிடும். அது போல சின்ன அறப்பிழை இருந்தாலும் அவனுடைய கருணை நம்ம கிட்ட வராது. அறப்பிழை, அறத்துல சின்ன பிழை இருந்தாலும் அந்த சின்ன சலசலப்புக்கு மான் ஓடிறது போல அன்னை பராசக்தியுடைய கண்கள், அவள் மான் போன்ற விழியுடையவள், மருண்ட விழியுடையவள் அல்ல. அவள் மான் விழி எப்படி இருக்கும்? சின்ன சலசலப்பு சத்தம் கேட்டாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஓடிடும். அது மாதிரி நம்மளுடைய அறம் சார்ந்த அந்த குடும்பத்துல, அறம் சார்ந்த செயல்ல சின்ன சலனம் இருந்தாலும் அவனுடைய கருணையை பெற முடியாது அப்படிங்கிற செய்திதான். அப்ப மான்மேர் நோக்கி மணாலா போற்றி அப்படின்னா, எப்பெல்லாம் அறம் தவறுறமோ, அறத்துல இருந்து லேசா தவறுறமோ, பெருமானே அறத்துல இருந்து நான் தவறுறவன், என்ன நீதான் என்ன பண்ணோம்? பார்த்து புடிச்சு அவளுடைய கண்களாலே என்னை கட்டி வைக்க வேண்டும் பெருமானேன்னு அறத்தை தவறுகின்ற தருணங்கள் எல்லாம் மான்மேர் நோக்கி மணாலா. இப்போ இந்த தடவை விட்டுட்டேன். ஆனா இது முடியறதுக்குள்ள இன்னொரு தடவையும் நான் கேட்பேன். மான்மேர் நோக்கி மணாலா கண்டிப்பா கேட்பேன். இனி மறக்க மாட்டேன். ஆமா, அப்பவும் இல்ல, இதே மாதிரிதான் போன தடவையும் சொன்னீங்க. ஆனா அப்பவும் மறந்தீங்கன்னா அடுத்த முறை நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் இது அண்டாவை கவுத்தி அது மேல நிக்கிற மாதிரி ஒரு போட்டா எடுத்து போட்டாதான் அடுத்த அமர்வேன்னு சொல்லி போட்டுருவேன் நான். அதனால அடியார்கள் கவனமா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாளும் தவறான புரிதலை வைத்துக் கொள்ளக்கூடாது. அது முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்படின்னு சொல்வது போல புரியறதுக்காகத்தான் அம்பாள் அப்படி சித்தரிக்கிறாங்களே தவிர அம்பாள் பயந்தவள் அல்ல. ராவணன் உழுக்கும் போது அவள் அறியாமையில் இருந்தாலும் சொல்வது என்பது வேயுறு தோழி பங்கன் அப்படின்னு அவள் அப்படிப்பட்ட அன்னை பராசக்தி அவளை வச்சுக்கல. தலையில இருக்கிற கங்கை அவளுக்கு தெரியாம இருக்கும். தலையில கங்கை வச்சிருக்க அவளுக்கு தெரியாதான், தெரியாமலா இருக்கும். அப்படி கிடையாது. அப்போ சரியா இறைவனை படித்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம புராணத்துக்கும் இதுக்கும் ஆக 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 இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை, அதனால அம்பாள் கொஞ்சம் விளையாடுறோம் நம்ம கிட்ட. மான்வெளியார் பாருங்களேன், மான்மேர் நோக்கி மணாலா போச்சு, கண்கள் மான்வெளி போல இருக்கு. ஆக 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 எங்க இருந்துதான் சுதாமா எடுக்கிறாங்க. ஆக 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 அங்கேற்கண்ணி தாயே ஆட்சி பச்சை நாயகி சிவசன் 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 அங்க இருக்க உமாமகேஷ் ஆக 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 அற்புதமான காட்சி, அற்புதமான காட்சி. சொக்கராதா ஒரு திரு பாத சிறப்பை காட்டுறாங்க. தவம் செஞ்சது அமைச்சோம். இன்னைக்கு அம்மா அப்படி அருமையா காட்டுறாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு.
அந்த வடிவம் நமக்காக எழுந்த கருணையினுடைய வடிவம், நமக்காக எழுந்த சிவத்தினுடைய கருணையே முழுவதுமாக நிற்கின்ற அந்த வடிவம் தான் அன்னை பராசக்தி. அதனால ஆண்மையை நோக்கி மணாளா போற்றினா நாம தப்பு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னும் ஈஸியா சொல்லணும்னு அர்த்தம், நாம தப்பு பண்ணக்கூடாது, அறம் மீறல் செய்யக்கூடாது, அறப்பிழை செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்திய மாண்மையை நோக்கி மணாளா போற்றி சொல்லுகின்றது. அவன் என்ன பண்ணாலும் அவ பார்த்துட்டு இருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவோம். இடைமருதுரையின் எந்தாய் போற்றி தான் நம்ம அங்க போய் பார்க்க போறோம். எழுத்தாய் போற எல்லாம் பண்றது. ஆக இந்த போற்றிகள் எல்லாம் அடியார்கள். அப்போ மன்னிய திருவருள் மலையை போற்றி மற்றவர்களுக்காக, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவகா போற்றி அடியார்களுக்காக, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நம்முடைய கடினமான சூழலுக்காக, தாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. எதுக்காக? அனைத்து உயிர்களும் நம்ம அன்பு தழைச்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா. அன்பு செய்வதற்காக ஐயா, அன்பு பெருகிட்டே இருக்கு ஐயா, சாயக்கூடாது. அதுக்குதான் பிறந்திருக்கோம். நம்ம சாயா அன்பினை நாள்தோறும் தலைக்கத்தான் பிறந்தோம். நம்ம பிறவியினுடைய பயன், பிறவி பயனாக அமைகின்ற போற்றி, அதுதான் பிறவி பயன். அதுதான் பிறவி பயன். தவத்தின் தவப்பயன் எது? தவத்தின் தவப்பயன் தான் எது? சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நாம் செய்த தவத்தின் தவப்பயன். வண்டார் குழல் கண்ணி மலையத்துவசன் பெற்ற மாமதுரை இளம் குயிலே வருகவே, கண்டார்தம் கண்ணுக்கும் காணார் தம் நெஞ்சுக்கும் களிப்பாகும் இளமயிலே வருகவே, கண்ணாரும் மரகதப்பூ மேனியை தென்றலில் தாலாட்டும் சீமாட்டி வருகவே வருகவே, தடங்கண்கள் இமையாது தமையனை காத்தருள் தவத்தின் தவப்பயனே வருகவே வருகவே வருகவே, தவத்தின் தவப்பயனே. அதுக்காக சொல்ல வந்தேன், தவத்தின் தவப்பயனே வருகவே வருகவே வருகவே. அந்த மாதிரி இந்த சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தது. நாம் அன்பு செய்யறதுக்கான போற்றி இல்ல, நாம பிறந்ததுக்கான பயன். அதுதான் அது என்ன பண்ணுவாங்க, மண்ணில் மதிசூடும் அந்த பயனா. அது யாராவது கரெக்டா சொல்லுங்க, அது சேக்கிலார் சொல்லுவாரு. மண்ணில் பிறந்தார் பயன் மதிசூடும், மண்ணில் பிறந்தார் பெரும் பயம் சொல்லுங்க. மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் தனை அமுது செய்வித்தல், கண்ணிலால் அவர் நல்விழா கண்டு பொலிவு ஆறுதல், இன்னமும் மறந்துருச்சைய. மண்ணினில் பிறந்தார் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமது அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாமனில் உலகமுன் வருகை என உரைப்பார். திருச்சி தம்பலம் சாமி. திருடி வணக்கம் சாமி. திருடி வணக்கம் சாமி. ஐயா திருடி வணக்கம். திருடி வணக்கம் சார். திருடி வணக்கம் ஐயா. ஐயா ஐயா கலாவதி அம்மா, நம்ம இவங்க நம்ம அம்மா கலாவதி கே அம்மா அவர்கள், நம்ம இது ஈரோட்டுல இருக்காங்களே அம்மா, அவங்க தானே? ஆமாங்க சாமி. குமாரசாமி. குமாரசாமி குமாரசாமி ஐயா. ஐயா உங்க குரல் கேட்டது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணிலால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார். அந்த வார்த்தையை சொல்லித்தான் என்ன பண்ணிருக்காரு,
பாவைய அந்த பூம்பாவைய எழுப்பியிருக்காரு. இது உண்மையா இருந்தா எந்திரிமா அப்படின்னாரு. அப்போ நாம பிறந்தனுடைய பயனே என்ன? அடியவர்களுக்கு அமுது செய்வித்தலும் எல்லாருக்கிட்டையும் அன்பா எடுத்ததுக்காகத்தான் நாம பிறந்திருக்கோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய பிறப்பின் ரகசியமே எங்க இருக்கு? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படிங்கிறது. அன்பு எல்லார்கிட்டையும் தலைக்கணும். இங்க தலைக்கும் இங்க தலைக்காதுன்னு சொல்லாத அளவுக்கு, இங்க சாயும் இங்க அதிகமா இருக்கும் இங்க கம்மியா இருக்கும்னு சொல்லாத அளவுக்கு சாயாமலும் இருக்கும், தலைத்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அமர்வுக்கு நம்ம அடுத்ததா அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றிக்குள்ள வந்துடும். ஏன்னா கொஞ்சம் கடகடன் போயிட்டு நம்ம அஸ்திவாரம் இல்லாம முத்தத்தை கட்ட செங்கல் வைக்க கூடாது. அது மாதிரி அஸ்திவாரத்தை செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? செங்கல் வைக்கிறோம். அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றினா இறைவன் அவனுக்கு அடைக்கலமானவர்களை தான் என்னன்னு சொல்றாங்க? அடைந்தவர்கள் சொல்றாங்க. இறைவனை அடைந்தவர்கள் யாருன்னா அவனுக்காக அன்பிலே பெரும் தொண்டு செய்து ஒழுகிய நம்மளுடைய பெருமக்கள். இன்னைக்கும் அவன் அடையணும்னா அதுதான் வழி. அப்போ அவன் அடைவதற்காக இறைவனை அடைய முடியாது, அவனுக்கு வேணா நம்ம அடைக்கலம் ஆகலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு இந்த இருக்கு, அது பேர் என்னது, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீனாட்சி அம்மன் கோயில நம்ம பேர்ல கிரயம் பண்ண முடியுமா? மீனாட்சி அம்மன் கோயில நம்ம பேரை கிரயம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா எத்தனை நாள் வேணாலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம போலாம், ஃப்ரீயா போயிட்டு வரலாம். போலாமா போக கூடாதா? அது மாதிரி இறைவனுடைய திருவடிக அடைஞ்சு நம்ம பொருள் எடுத்துட முடியாது. ஆனா அந்த பொருளை தினமும் போய் அனுபவிச்சுட்டு வர முடியும். எப்படி அனுபவிக்க முடியும்? நம்மளுடைய அன்பினாலும் நம்மளுடைய தன்முனை பற்ற தன்மையினாலும் அவன் அடைய முடியும். தன்முனை பற்ற தன்மையினாலும் அன்பினாலும் இறைவனுடைய திருவடிய நாம அடைக்கலமாக முடியும். அப்பேற்பட்டவர்களை அடைந்தவர்கள் என்று சொல்றாங்க. அப்படி அடைந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அடையாதவர்களுக்கு இப்ப குளம் இருக்கு, குளம் எப்பயுமே அங்கேயேதான் இருக்கும், குளத்து நீர் அங்கேயேதான் இருக்கும். நாம தான் நம்ம உடல் அழுக்கானா கழுவுன்னா எங்க போனோம்? குளத்துக்கு போய் நீராடணும். இந்த குளத்துக்கு போய் நீராடாம என் அழுக்கு போகல, குளம் என்னை ஏன் சரி பண்ணிக்கல அப்படின்னு நினைப்பது என்பது தவறான காரியம். அது போல சிவா சக்தி என்ற அந்த தடாகத்திலே பொய்கையிலே குடைந்து ஆடுவதுதான் நம்முடைய பிறவி என்ற இந்த அழுக்கை, இந்த சேற்றிலிருந்து நாம் நீங்குவதற்கு ஒரு பெரும் உபாயம். அப்போ அடைந்தவர்கள் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி அடைந்தவர்கள் அவனுக்காக தன்முனைப்பின்றி சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர்களாக அதை கைவர பெற்ற இறைவனுடைய திருவருளுக்கு அடைக்கலமானவர்கள் தான் அடைந்தவர்கள். அருளுதல், அருள் அப்படின்னு என்ன சாமி? அருள் என்னது? அருள் ஞானம். ஞானம். சரி. ஓம் ஓம் ஓம். சரி. அருள் பராசக்தி, அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தி கருணை தாங்கய்யா. கருணை 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 ஐயா. கருணை. அப்ப கருணைன்னே சொல்லிருக்கலாமே, ஏன் அருள்ன்ற வார்த்தை? அருள்மிகு மீனாட்சி சமேத சொக்கநாதர் தான் போடுறோம் இல்ல? அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத கம்புகேஸ்வரர் தான் போடுறோம் இல்ல? அருள்மிகு பச்சை நாயகி சமேத பட்டீஸ்வரர் தான் போடுறோம். ஐயா தூக்கிய திருவடி அருள் அம்மா கொடுக்கிறது. அதான் அருள் கொடுக்கிறது. அம்பாள் தந்தாங்க கிடைக்கும் அருள். தூக்கிய திருவடி. அப்ப அருள் என்பது என்னன்னா, நல்லா கவனிங்க, என்ன பேர கவனிங்க எல்லாரும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம், எனக்கு சந்தோஷமா இருக்கு. அன்புன்னு சொல்லலாமா? அன்பு சொல்லலாம், கன்ஃபார்மா சொல்லலாம். நீங்க கவனிங்க எல்லாரும். ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உங்க எல்லாரும் முகத்தையும் பார்க்கணும். நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் என் பொழப்பே ஓடுது. நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு ஓடுது. என்னன்னா உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? செலக்டிவ் அம்னீசியா இருக்கு, மறந்து போயிடுறீங்களா? அதனாலதான் 534 ஓடிக்கிட்டு. நீங்க மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அருள்னா கருணை, இரக்கம், அன்பு. அன்பு இல்ல, செல்லாது. கவனிங்க,
ஓம் என்ற பிரணவம் ஐயா. ஓம் என்ற பிரணவம் எப்படி அருள்ல சேரும் எனக்கு தெரியலையே. ஓம் என்ற பிரணவத்துக்கும் அருளுக்கும் எப்படி சம்பந்தம் எனக்கு புரியல. அதுக்கும் எப்படி போனா அன்பின் முதிர்ச்சி அருள்யா. அவன் தாள் வணங்கி அவன் அருள் அவன் அருள் அருள்ங்கிற திரியோதன சக்தி. அருள்ங்கிறது வந்து இன்னொரு சக்தி பேர் ஞாபகம் இல்ல நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். சொல்ல போறேன் என்ன பார்க்கலாம். சரி, யாருக்கும் எல்லாருக்கும் டைம் முடிஞ்சிருச்சு. யாரும் ஐயா பொருள்களை வந்து நம்ம வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அருளை வந்து வணங்கிதான் சிவபெருமான வணங்கிதான் பெற முடியும்னு சொன்னீங்க. சரி, ஓகே ஓகே. எல்லாரும் அருளுக்கு சரியான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் தான். இது சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். யாரும் இப்ப ஆன்சர் பண்ண வேண்டாம். நான் ஆன்சர் பண்றேன், கவனிச்சா போதும். சரியா? அதாவது அருள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பினுடைய ஒரு வடிவம் தான். வேற ஒண்ணும் இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அன்பினுடைய வடிவம். நாம நம்ம அம்மா மேல வைக்கிறதுக்கு பேரு அன்பு. சின்னவங்க பெரியவங்க கிட்ட காட்டினா அன்பு, பெரியவங்க சின்னவங்க கிட்ட காட்டினா அது அன்புன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? அருள். அருள் சொல்லணும். அருள்னு சொல்லணும். நமக்கு மேலானவர்கள் நமக்கு கிட்ட காட்டக்கூடிய அன்புக்கு பேரு என்னது? கையில இங்க பாருங்க, எனக்கு கவனிக்கல ஒரு நிமிஷம். எனக்கு கவனிக்க. நான் தெரியலன்னா இல்லையா? தெரியலன்னா இப்போ ஆத்துல இருக்க தண்ணியை கையால மேல தூக்கி எறிகிறீங்க, அது என்ன? அபிஷேகம் மாதிரி. அபிஷேகம் மாதிரி. ஆத்துல இருக்க தண்ணியை கையால மேல தூக்கி எறிகிறீங்க, அதுக்கு பேரு தண்ணி தான். ஆனா அதே தண்ணி வானத்துல இருந்து வந்தா புரியுதா? கீழ இருந்து மேல தூக்கி எரிஞ்சா அது பேர் தண்ணி தான். தண்ணியில விளையாடாதான் சொல்லுவோம். ஆனா அதே தண்ணி மேல இருந்து வந்தா என்னது? மழை. அதனால மேல இருந்து வந்தா மழை, கீழ இருந்து போனா தண்ணி, கீழ இருந்து போனா அன்பு, மேல இருந்து வந்தா அருள். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சிச்சு. இப்ப மறக்க மாட்டோம். அருள்னா குருநாதர் செய்வது அன்பு கிடையாது. அதுக்கு பேர் என்னது? குருநாதர் நம்ம கிட்ட அன்பு காட்டினா அன்பு கிடையாது, அருள். அடியார்கள் நம்ம மேல வந்து அன்பு காட்டினா அதுக்கு பேரு அருள். நாம அடியார்கள் மேல அன்பு காட்டினா அது அன்பு தான், அது அருள் கிடையாது. நாம் அருள் செய்யறது இல்லை. நாம நம்மகிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து பெற்றா அது அருள், நம்ம கிட்ட இருந்து கொடுத்தா அது அன்பு. ரெண்டுமே ஒரே ஃபீலிங் தான். புரியுதுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ரெண்டுமே தண்ணி தான். கீழே இருக்க தண்ணி மேல தூக்கி போட்டாலும் தண்ணி தான். ஆனா மேல இருந்து விழுந்தா மழை. அப்போ இறைவன் இருந்து நமக்கு வந்தா அது பேர் அருள். நமக்கு பெருமான் மேல வந்தா அதுக்கு பேர் என்னது? அன்பு. நாம் வைத்தது அன்பு. அந்த அன்பு கூட நமக்கு எளிமையா வராது. அதனாலதான் என்ன கேட்கிறாரு சுவாமி கிட்ட? வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு. 2 தடவை வேண்டும் கேட்கிறாரு. உற்றாரை யான் வேண்டும், ஊர் வேண்டும், பேர் வேண்டும், கற்றாரை யான் வேண்டும், கற்பளவு அப்படி சொன்னவரு வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோனி அப்படின்னு சொன்னவரு, ஏதாவது வேணும்னா அதுக்கு நீதான் காரணம்னு சொன்னவரு என்ன பண்றாரு? வேண்டும் கேட்கிறாரு. 2 தடவை கேட்கிறாரு. வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு. உன்னுடைய கலர்க்கு எனக்கு அன்பு வேண்டும் சாமி அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு அன்பு? இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? எனக்கு நீ அன்பை கொடு. எனக்கு கவனிங்க, எனக்கு நீ அன்பை கொடு, அந்த அன்பை நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன கொடு? திருவருளை கொடுத்துரு அப்படின்னு அவர்கிட்டயே வாங்கி அவர்கிட்டயே கொடுத்து அவர்கிட்ட ஏன்னா சிவபெருமான் கிட்டதான் அன்பு நாம பெற முடியும். சிவபெருமான் கிட்டதான் அன்பு தர முடியும். நாம தந்தா அன்பு, அவன் தந்தா அருள். அதனால அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி. யாரு? சிவபெருமானுடைய திருவடியை அடைக்கலமாக வேண்டும். எப்படி திருவடிக்கு அடைக்கலமாகலாம்? 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். என்னது? 1 அடியார்களை வணங்குதல். சரி, இப்ப சொன்னோமே, இப்ப சொன்னோம். ரெண்டு விஷயம் சொன்னோம். அவனுக்கு அடைக்கலமாவது 2. என்னது? அன்பும் அருளும் ஐயா. அன்பும் அருளும். அன்பு அருளு.
அருளும் தான். அன்பு அருள் மழை ஐயா. மழை தண்ணி. சரி சரி வந்துட்டீங்க. இறைவனுக்கு அடைக்கலமாவது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து உயிர்களிடத்தும் அன்பாயிருப்பது. ஐயா சிவன் திருமுடியை வந்து அடைய முடியாது, ஆனா அடைக்கலமா ஆகலாம். அடைக்கலம் ஆவதுன்றது நினைத்தல்னு சொன்னீங்க. நினைத்தல். நாம கொடுப்பது அன்பு, அவங்க திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கிறது, நினைச்சிட்டே இருக்கிறது. சரி மியூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் டைம் முடிஞ்சுச்சு. மியூட் பண்ணிக்கலாம், யாரும் சொல்ல வேண்டாம், மியூட் பண்ணிக்கலாம். இறைவன் திருவடிக்கு அடைக்கலமாவது 2. 1 தற்போதமற்றிருத்தல், தற்போதம் நீங்கிற்றலும் ஒரு வழி. அவன் திருவடிக்கு அடைக்கலமாவதற்கு 2 உபாயம் என்னன்னா, தற்போதமற்றிருத்தல், சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்திருத்தல். இது ரெண்டும் தான் அவன் திருவடிக்கு நாம் அடைக்கலமாக செய்கின்ற உபாயம். புரிஞ்சுச்சுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? அவன் திருவடிக்கு அடைக்கலமாகும் உபாயம் என்பது அவங்கதான் அடைந்தவர்கள். யார் அடைந்தவர்கள்? தற்போதமற்றவர்கள். தன்னாலத்தான் முடியும் நினைக்காத தற்போதத்திலிருந்து நீங்கியவர்களும், 2வது சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர்களும் நின்றதுனால இந்த 2 பொருளும் தான் இறைவன் திருவடியை அடைவிக்கின்ற அடைக்கலமாக்குகின்ற உபாயம். அப்போ அவன் அடைந்தவர்னு சொல்றது அடைக்கலமானவர். அடைக்கலமானவர்கள் யாரு? தற்போதமற்றவர்கள் மற்றும் தலைத்தவர்கள். அவங்க எல்லாம் அடைந்தவர்கள். அருள் என்பது இறைவன் நம் மீது காட்டுகின்ற கருணை, அன்பு. நாம தினமும் சாப்பாடு வைக்கிறோம் சிவபெருமானுக்கு, அது பேர் என்னது? அன்புதான். அது பேர் அன்புதான், பக்தி தான். அதுக்கு பேர் அன்புதான், பக்தி தான். ஆனா சிவபெருமான் தினமும் நமக்கு சாப்பாடு தரானே, அது என்னது? அருள். அருள் அருள் ஐயா, மற்றோர் பற்றுங்க அறியேன் போற்றி வந்து தற்போதமற்று இருக்கிறதானா ஐயா? எவ்வளவு அழகு பாருங்க. மற்றோர் பற்றுங்க அறியன்னா, என்னால் ஆவது ஒன்றுமில்லை, உன் திருவடியே எல்லாம் தருகின்ற பொருள். உன் திருவடி தவிர எனக்கு ஒண்ணும் வேணான்னு நினைக்கிறது என்னது? தன்னை இழத்தல் தான். எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் அப்படி இருக்கக்கூடிய. அப்ப நல்லா கவனிங்க. அடைந்தவர்கள் யாரு? பெருமானுடைய திருவடிக்கு அடைக்கலமானவர்கள். எப்படி அடைக்கலமாக முடியும்? 2 பொருள் தான். தற்போதமற்றிருத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஏதோ வேற ஏதோ வார்த்தை. தற்போதமற்றிருந்தா நான் செய்யறேன்ற நினைப்பிலிருந்து நீங்குது. நான் செய்கிறேன், ஆமா, நான் செய்கின்றேன் என்ற நினைப்பிலிருந்து நீங்குவதற்கு தான் என்னன்னு சொல்றோம்? தற்போதமற்று இருத்தல்னு சொல்றோம். தற்போதமற்று இருத்தல், அவ்வளவுதான். நான் செஞ்சேன், என் பிள்ளை நான் வளர்த்தேன், என்னை கண்டுவிடுவேன், என் பிள்ளை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன். அவளை வளர்த்தோம். வளர்க்க முடியுமா? நம்மளால ஏதாவது ஒரு பொருளை வளர்க்க முடியுமா? விதை வேணா போட முடியும், ஆனா முளைக்கிறது யாருனாலத்தான்? அவனாலத்தான். வளர்றதும் அவனாலத்தான். அப்படிங்கறதுனால இந்த வளர்க்கறது எல்லாமே நாம இல்ல, அவன் தான் வளர்க்கிறான். விச்சது இன்றியே விளைவது செய்குவாய். விச்சது இன்றியே, விதை இல்லாம விளைவு செய்கின்ற ஒருவன் சிவபெருமான் ஒருவன். அதனால நான் பண்றேன்ற நினைப்பு இருந்து நீங்க தான் முதல்ல அவனை அடைகின்ற முதல் பெருவடி. அதுக்கப்புறம் அன்பு. இந்த 2ம் இல்லாம எத்தனை டிக்கெட் வச்சிருந்தாலும் பாஸ்போர்ட் இல்லாம போக முடியாது இல்ல? வேற நாட்டுக்கு டிக்கெட் எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பாடு வச்சிருக்கேன், கூட வச்சிருக்கேன், ட்ராலி வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். சரி, எங்க உங்க பாஸ்போர்ட்னு கேட்டா இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவான்? நிறைய செலவு பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கோம், அமெரிக்கா போறதுக்கு, வேற ஏதோ கண்ட்ரிக்கு போய் டிக்கெட் எடுத்திருக்கோம், ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. பாஸ்போர்ட் இல்ல, என்ன பண்ணுவான்? விடமாட்டான்ல. அது மாதிரி
பாதியெல்லாம் அறிக்க விட மாட்டான், உள்ளே ஏற்ற மாட்டான், நமக்கு ஏர்போர்ட்குள்ளேயே நுழைய முடியாது. அது மாதிரி கவனிங்க சாமி என்கிட்ட திருவாசகம் முற்றுவதில் 108 தடவை பண்ணதுக்கான அந்த தவப்பயன் இருக்கு. சரி சாமி நான் நிறைய இடத்துல போய் சர்டிபிகேட் வாங்கி தந்திருக்கேன், இந்த மாதிரி 12 திருமுறை 14 மெய்கண்ட சாத்திரங்கள் படிச்ச சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கேன். சரி சாமி நான் இத்தனை எல்லா திருமுறை தலைகீழ படிப்பேன். சரி சரி உங்ககிட்ட எல்லாம் நான் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, தற்போது நீங்க இருக்காங்களா? இல்ல சாமி தற்போது நீங்கல்ல, நான் பண்ணேன். சரி ஓகே எல்லாரும் மேலேயும் அனுப்பி வச்சிருக்கியா? அதுவும் வர மாட்டேங்குது. அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். என்ன பண்ணுவான்? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ப வருதோ வா, பாஸ்போர்ட் எப்ப வேணுமோ அதை என்ன பண்ணேன் ரெனியூவல் பண்ணிட்டு இதான வான்னு என்ன பண்ணிடுவான்? ஏழை இன்னை எங்கு இங்கு ஒளித்தருளி அப்படின்னு சொல்வது போல நம்மளை இங்க உட்கார வச்சுட்டு அவன் காட்டு போயிடும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் செய்யுங்க. அதுக்காக நம்ம வெளிநாடு போறோம்னா ஒரு ட்ராலியில 2 முறுக்கு 4 விஷயம் எடுத்துட்டு போகலாம், அதெல்லாம் எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. அது மாதிரி என்ன பண்ணலாம்? அது மாதிரி நாம ஒரு முற்றுவதற்கு போகலாம், நல்ல பயணம் போகலாம், அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வாங்கலாம், அப்புறம் எல்லா இடத்துலையும் அது இதுன்னு பண்ணி ஏதோ ஒரு அஜால் குஜால் பண்ணி ஏதோ பண்ணலாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ஆனா மெயின் என்னது? குருநாதருக்கு தீக்கை கூட வாங்கிடலாம். அதுதான் என்னது? குருநாதர் தீக்கை கூட வாங்கிடலாம். ஆனா என்கிட்ட தன்முனைப்போ அன்பு இல்லைன்னா நாம இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. திரும்ப சொல்லியாச்சு. நம்ம எல்லாரும் எங்க சந்திக்க போறோம்? கூடிய விரைவில் திருவண்ணாமலையில இவ்வளவு நேரம் இல்ல மீனாட்சி பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு ஒரு கேள்வி கூட ஆன்சர் பண்ணல. எங்க போறவங்க அவங்க ஊரா உடனே திருவண்ணாமலை எப்படின்னு பாருங்க. மகிழ்ச்சி. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு கண்டிப்பா ஒரு இடத்துல கூட பேசக்கூடாது. எங்க நம்ம அட்லீஸ்ட் அடியார் திருக்கூட்டத்திலேயாவது வீட்டுல போய் அடிச்சுக்கலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அடியார்கள் மறந்துடும் நினைக்கிறேன். அதனால அடியார்கள் எல்லாம் அன்பு குறையாம பாத்துக்கணும், அது மட்டும் செய்யுங்க. அன்பு குறையாம நீங்க பாத்துக்கணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லாம அட்லீஸ்ட் நம்ம அடியார் சங்கம் பண்ணிக்கணும் உள்ள அந்த 2 நாளாவது என்ன பண்ணலாம்? அன்பு குறையாம பாத்துக்கலாம், தன்முனைப்பு இல்லாம பாத்துக்கலாம். நான் தான் பெருசு, என்ன இப்படி இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து மூஞ்சி திரும்பிட்டாங்க, அதுவுமே தேவையில்லை. எல்லாமே அது அப்ப அட்லீஸ்ட் இந்த அடியார் திருக்கூட்டத்திலேயாவது அந்த உணர்வை நான் அடியார் திருக்கூட்டத்திலேயே அந்த உணர்வு இல்லைன்னா எங்க போய் முட்டிக்கிறது? ஆமாவா இல்லையா? அடியார் திருக்கூட்டத்திலேயே அந்த உணர்வு. மீனாட்சி அம்மா தான் சொல்ல வரீங்களா? அம்மா மீனாட்சி பாலா அம்மா. சரி மியூட் பண்ணிக்கலாம் சாமி. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, மெயின் இன்கிரீடியன்ட் என்னதான்? அன்பு. அப்புறம் தற்போதமற்ற நிலை, தன்முனைப்பற்ற நிலையும் அன்பும் தான் இறைவனை அடைய செய்கின்ற பாஸ்போர்ட். மித்ததெல்லாம் நீங்க பேக்கேஜ் எவ்வளவு வேணாலும் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 60 கிலோ அலவுடு. இந்த கண்ட்ரில இருந்து அந்த கண்ட்ரி போறப்ப எனக்கு என்னது, உங்களுக்கு 60 கிலோ அலவுடு. நீங்க எதை வேணாலும் பேக் பண்ணிக்கோங்க. நீங்க பேக் பண்ணாம கூட போகலாம், வெறுங்கை வீசிக்கிட்டு கூட போகலாம். ஆனா பாஸ்போர்ட் இருந்தா தான் போக முடியும். அது போல இறைவன் திருவடியை அடைக்கலம் ஆவதற்கு அன்பு இதுதான் முக்கியம். அருள் என்பது இறைவன் நமக்கு செய்கின்ற கருணை. போற்றி, அப்பா போற்றி. ஏன் அப்பா போற்றி? ஏன்னா தந்தை ஒருவர் தான் சரியான வழிகாட்டி. தந்தை ஒருவர் தான் என்ன பண்ணுவாரு? அம்மா கீழே விழுந்து என்ன பண்ணுவா? ஓடி வந்து தூக்கி விடுவாங்க, ஓடி வந்து தாங்கி பிடிச்சுக்குவாங்க ஐயா. அப்பா வேற உன்னை ஒரு அதான் பாட்டு, உன்னை ஒரு எம்மைத்தான் உருகாத அன்னை ரத்தம்
விழியோரம் நீரை கண்டார் கொதிக்காத அன்னை ரத்தம் உனக்கொரு குறை நேர்ந்திடாது வளர்த்தேனே தோளின் மீது பணிவாய் மலரே மடிமேல் உறங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தாய்க்கு உன்னை ஒரு ஈயம் வைத்தால் உருகாதா, அது உருகிடுவான். ஓடி போய் காப்பாத்துவான். ஆனா அப்பா என்ன பண்ணுவாரு, விடு விழுகட்டும், விழுந்தாதான் கத்துக்கும் பிள்ளை, நான் கண்ணு முன்னாடி நான் பாத்துக்கிறேன், நீ விழுந்து எந்திரிச்சு வாடா தங்கம் அப்படின்னு நம்மளை விழ வச்சு நான் இருக்கேன் தைரியமா வான்னு கையவே பிடிக்க விடாம நம்ம நடக்க வச்சு சரியான வழிகாட்டு செய்பவர் நம்முடைய தந்தை அப்பா. அப்படி சிவபெருமான் என்ன பண்றாரா, நம்மளை அடைக்கலமாகின்ற வழியையும் காட்டி அருள் செய்கின்ற அன்பையும் காட்டி நல்ல தந்தையாக நின்று நம்மளை ஆற்றுப்படுத்தி நல்வழியிலே அவன் திருவடியை பற்றுகின்ற ஆற்றலையும் தந்து நமக்கு அருள் செய்கின்ற அந்த அப்பாவை, அந்த அருளுகின்ற நாதனை, அடைந்தவர்களுக்கு அடைக்கலமானவர்களுக்கு அருள்கின்ற நாதனை போற்றி செய்வோம் என்று சொல்லி அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே இறைவனை அடைய முடியாது, அடைக்கலமாகலாம். அடைக்கலமாவதற்கு அன்பும் தற்போதமற்ற நிலையும் வேண்டும் என்பதை சொல்லி அந்த நிலையை தினம் பெறுவதற்கு தான் என்ன பண்றோம், மற்றுவோர் பற்றிங்கு அறியேன் போற்றி என்ற பெருந்தவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இந்த தண்ணி ஜம்புகேஸ்வரர் என்று சொல்லுகின்ற நீர்த்தளத்துல கொடுக்கிற ஜம்புகேஸ்வரர் இருந்தாலும் இது உடலுக்கு தருகின்ற நீர், உயிர் நீர் என்பது ஞானம்தான். அந்த ஞானம் என்பது இறைவனுடைய அன்பை பெறுவதனாலே, அன்பு நமக்கு ஊறுவதனாலே கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை போன அமர்வுல பார்த்தோம்னு சொல்லி இந்த அளவுல அடியேன் அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி என்று சொல்லி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னது, 14ஆம் தேதியா, ஆகஸ்ட் 14. ஐயா புதன்கிழமைங்கய்யா, அடுத்த வாரம் புதன்கிழமை. இல்ல ஆனா நமக்கு 13 தானே, 13. ஆமாங்கய்யா அடுத்த ஒரு இதை முடியுதுங்க, ஒரு வருஷம் ஆகுது. ஆகஸ்ட் 14 தான் நமக்கு ஒரு வருஷமே முடியுது இல்ல. ஆமா ஆமாங்கய்யா 13ஆம் தேதி ஐயா, 13 ஆரம்பிச்சது, வர்ற புதன்கிழமை வந்து 12. ஓரளவுக்கு நெருங்கிருச்சு, புதன்கிழமை நெருங்கிருச்சா? அருமை அருமை அருமை. அப்ப ஒரு வருஷம் வந்து புதன்கிழமை 94வது அமர்வுங்கய்யா, 94வது அமர்வா வரும் அடுத்த வாரம். 94 அமர்வு நடந்திருக்கா இது மட்டும்? ஆமா ஒரு வருஷம் அப்படியே கரெக்டா வருது, 94வது அமர்வு. ஆமா அருமை அருமை. 443வது அமர்வு ஆரம்பிச்சுங்கய்யா, 537வது அமர்வு அடுத்த அமர்வு, 94வது அமர்வா வருங்கய்யா. ஆக சொக்கநாத எவ்வளவு டிப்ஸ் வச்சிருக்காங்க அடியார்கள். ஆக இப்பேற்பட்ட நிலையை நாம் பெறுகின்றோம் என்று சொல்லி இந்த புரிஞ்சுக்கிச்சா, இந்த வார்த்தைக்கு அருள் அடைந்தவருக்கு அருளும் அப்பா போற்றி, இந்த வார்த்தைக்கான பொருளை நம்ம ஓரளவுக்கு நம்ம மைண்ட்ல நம்ம ஏத்திக்கிட்டோம்னு சொல்லி இந்த அளவுல அடியில் நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேண்டாம், 2 நிமிடத்துல நிறைவு செய்திடுவோம். அடியார்கள் இருந்துட்டு போகலாம். பிரேமாம்மா அவர்கள். ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா போன வாரம் சந்திராம்மா முந்தா நாள் ஒரு இது கேட்டாங்க இல்லைங்க, சந்தேகம், உருவம் அருவம் அப்படி சொல்றேன்னு சொன்னீங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடைகளில் திருவிடை தமிழ் செல்லுமையில் சொல்லி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. நாளை சனிக்கிழமை திருப்புகழ் பயிற்சி தருவதற்காக நம்ம ஐயா வந்து நம்ம கார்த்திகையா வந்து அவங்க சொல்லி தராங்க. பாட்டோட அந்த பாட்டுக்கு அர்த்தத்தோட ராகம் எல்லாம் திருப்புகழ்ல வந்து இலவசமா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஐயா சொல்லி தருவாங்க. அதனால அடியார்கள் அந்த அமர்வுக்கும் வந்து எழுந்தருளி 7 மணிக்கு அந்த அமர்வு இதே லிங்க் தான், அதுல வந்து நீங்க எல்லாரும் அந்த திருப்புகழ் அமிர்தத்தை தரணும்னு உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க
கேள்விகளை எழுப்பலாம். புது அடியார்களுக்கு முதல் வாய்ப்பு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சொல்லுங்க. சொந்த கதை சுக கதை பேசக்கூடாது. இந்த அமர்வு ஒட்டிய செய்திகளா நீங்க சொல்லலாம். புது அடியார்கள் யாராவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? புது அடியார்கள் எவரேனும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு. பேசுறீங்களா? ஐயா, மன்னிய திருவருள் மலையை போற்றி சொன்னீங்க இல்லையா, அது அது வந்து இன்னொருக்கா எனக்கு சொல்லுங்க ஐயா. சரிங்க சாமி. அதுக்கான பொருள் ஆல்ரெடி அந்த 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 எந்த மன்னிய திருவருள் மலையை போற்றி நம்ம பேசியிருக்கோமோ அந்த வீடியோ எடுத்து அம்மாவுக்கு டேக் பண்ணிடுறேன். நீங்க அதை திரும்பவும் கேளுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நல்லது. சரிங்கய்யா, சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னும் ஒரு அடியார் பேசணும். புது அடியாருக்கு யாராவது பேசுறீங்களா? ராதிகா அம்மா பேசுங்க சுவாமி. எல்லாருக்குமே டேக் பண்ணிருங்கய்யா. அதை நானும் கேட்கலையா அந்த வீடியோ. மன்னிய திருவருள் மலையை போற்றி கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஐயாவோட ஃபேவரட்டான போற்றி. ஐயாவோட யாரு, நம்ம முருகேசன் ஐயாவுடைய ஃபேவரட் போற்றி வந்து மன்னிய திருவருள் மலையை போற்றி. ஒரு நாளைக்கு அதான் அவருக்கு மந்திரமே. அதே மாதிரி மாத இதழ் நடத்திட்டு இருக்கோம். வேலுண்டு வினையினை குழுமம் சார்பாக மாத இதழ் நடத்துறோம். அதை அடியார்கள் எல்லாம் படிங்க. உங்களுக்காகத்தான் அதை செய்யறோம். இது நிறைய பேருடைய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புல அடியார் இதுல எந்த சார்ஜும் நம்ம வாங்குறது இல்லை. ஆன்லைன்லயே உங்க எல்லாருக்கும் அந்த மாத இதழ் அனுப்புறோம். அது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாத இதழ் பண்றாங்க. ஆனா இது மாதிரி ப்ரொஃபஷனலா அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே மாத இதழ் போல வந்து பண்றது ரொம்ப கம்மி தான். அதனால அந்த இதழையும் படிங்க. படிச்சு நீங்க ஏதாவது எழுதுங்க. நீங்களாவது ஏதாவது கட்டுரை, கதை, ஓவியம், கவிதை, முருகப்பெருமானை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தமிழால் வைதாரையும் வாழ்விக்கக்கூடிய ஆற்றலுடைய முருகப்பெருமான நீங்க எல்லாரும் கண்டிப்பா தமிழால ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் அடிய விண்ணப்பம் செய்யறேன். இது ஆகாவளி நான் வருத்தம் தான். பாதி எழுதுனேன், காக்கா கீக்கும் எழுதுனேன். அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு என்ன பண்றது இல்லை எனக்கு. அதனால அடியன் சொல்வதற்கு தகுதி இல்லை. அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லுக்கும் தகுதி இல்லை. அவனு இதுலயே தெரிஞ்சிருச்சவங்க எல்லாருக்கும். எதை எடுத்தாலும் உருப்படியா பண்றது இல்லை. ஏதோ உங்களை பார்க்கணும்னு ஆர்வத்தினால ஒவ்வொரு வாரமும் குடுகுடுன்னு ஓடியாந்தாரு. மகிழ்ச்சி. சும்மா சும்மா அப்படி சொல்லாதீங்க ஐயா. எல்லுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லி நாங்க எவ்வளவு முன்னேறி இருக்கோம், எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோம். அப்புறம் நாங்க அதை விட இதுதானுங்க ஐயா. இது அப்படி இல்ல, நீங்க செய்த தவ பயன் தான், வேற ஒண்ணும் இல்ல. ராதிகா அம்மா ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமா, அந்த இதழ் எப்படியா நாங்க வாங்குறது? வாங்குறதுல அது பிடிஎஃப் தான். நாங்க அனுப்பிச்சு விடுறேன். அது பிடிஎஃப் நம்ம குடும்பத்துல வேலுண்டு வினையிலை குடும்பத்திலையும் நம்ம திருவாசனை குடும்பத்திலையும் பிடிஎஃபா வரும். இது பணம் எல்லாம் கிடையாது. அந்த பிடிஎஃப்லயே நீங்க படிக்கலாம். மொத்தமே 18-20 பேஜுக்குள்ளதான் இருக்கும். நிறைய செய்திகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். குழந்தைகள் எல்லாம் படம் வரைஞ்சு கொடுக்கலாம், கவிதை எழுதி கொடுக்கலாம். நீங்க எல்லாம் எது வேணாலும் பண்ணலாம். அவங்க பேரை போட்டு நாங்க பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? நல்லது. சரி, அமர்வு பற்றி யாரோ ஒருவர் சரியா பேசலாம். அமர்வு பற்றி யாரோ ஒருத்தவங்க ஏதாவது பேசலாம். அப்புறம் நான் அம்மாவோட கேள்வி சந்தா அம்மா கேள்விக்கு பதில் சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது கேள்விகள் இருக்கா? ஐயா ஐயா, இன்னைக்கு சொன்ன கருத்து ரொம்ப சிறப்பா இருந்தது. பேசுங்க. புவனேஸ்வரி அம்மா பேசுங்க, அப்புறம் சாந்திமதி அம்மா பேசுங்க. இன்னைக்கு சொன்ன கருத்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அதாவது பெருமானுக்கு அடைக்கலம் ஆகணும்னாக்கா தற்போதம் நீங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது ஒரு கதை கூட அரியனுக்கு ஒரு சொல்றேங்க ஐயா. சொல்லலாங்களா? நேரம் இருக்குதா? சரி, அப்புறம் சொல்றேங்க ஐயா. மணி ஆயிடுச்சு. நீங்க சொன்ன இதுல ரொம்ப கருத்து நல்லா இருந்தது. அதான் வந்து பெருமான் நம்மளுக்கு கொடுக்குறது அருள், நாம அவனுக்கு கொடுக்குறது அன்பு அப்படின்னு சொன்னீங்க. பெரியவர்கிட்ட வரும்போது நமக்கு அருளா வருது, நாம அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து வந்து மழை, அதுக்கு உதாரணமா மழையை சொன்னீங்க. மேல இருந்து வந்தா மழை, கீழே இருந்து போனா நீருன்னு சொன்னீங்க. ரொம்ப உதாரணமா நல்லா அருமையா சொன்னீங்க. நல்ல மனசுல பதிஞ்சுங்க. எங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. எதுக்கடுத்து நீங்க ஆகாவலின்னு சொல்லுங்கிறீங்க. இந்த ஆகாவலியால ஒரு குரூப்பே நடத்தி 60 பேர் 70 பேர் கலந்து நாங்க காக்குறோம்னா அது ஒரு ஆகாவலி செய்யற வேலையாங்க ஐயா? நீங்க ஏன் உங்களே நீங்க குறைச்சு சொல்றீங்க? நாங்களாம் எங்களுக்கு சொன்னா உள்ளது ஒரு அதாவது உங்களுக்கு தன்மனைப்பு இல்லாத நீங்க சொல்றீங்க. உங்க தன்னடக்கத்தை காட்டுது. அது மாதிரி சொல்றது நீங்க வந்து தன்னடக்கத்தை காட்டுது. இருந்தாலும் அந்த அளவுக்கு தெரியும். என் கூட இருந்ததுதான் தெரியும். 100க்கு 100 அது உண்மைதான். நீங்க ஏதோ ஒரு நாள் பார்த்து 2 நாள் வருவீங்கல்ல, எல்லாரும் அடியார்கள் அங்க வருவீங்கல்ல, வர்றப்ப தெரியும் இது ஆகாவலியா இது என்னன்னு தெரியும். அதனால அது ஜட்ஜ் பண்ணாது இங்கேயே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்க தற்குறிங்கய்யா. உங்களுடைய குரு அருள்னாலதான் நாங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு வரோம். நாங்க தற்குறிங்க. விஜய் கட்சின்னு சொல்ல வரீங்க. சரி, சிறப்பு சிறப்பு. சரிங்க சாமி. அப்போ இன்னும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் அமர்வு கொடுத்து பேசலாம். ஆமா பேசுங்க.
அருளுக்கே அபிஷேகம் என்று செய்வது தான் கும்பாபிஷேகம்னோ. அப்புறம் வந்து அன்பை கேட்க வேண்டிதான் நம்ம வந்து போற்றி செய்யறோம் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அறம் என்பதே அருளை வேண்டிதான். அறத்தில் நின்றால் அன்பை பெறலாம், அன்பை பெற்றால் அருளை பெறலாம் அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் மந்த் சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து இந்த இதுக்கும் அருள்ன்றதுக்கும் இந்த அர்த்தமா வருது. அதாவது மழையே அந்த உதாரணமா காமிச்சு ரொம்ப சிம்பிளா மனசுல ஏத்தி விட்டீங்க ஐயா. ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் கொஞ்சம் மந்தமா இருக்கிறோம். அதாவது அப்ப எப்படி இருந்தோமோ இப்ப இந்த வயசுக்கு கண்டிப்பா மறதி வந்துடுது. எழுதி வச்சு படிக்கும் போதே அந்த பேஜ்ல என்ன இருக்குதுன்றது தெரியலைங்க ஐயா. உண்மையிலே ரொம்ப நாங்கெல்லாம் கொண்டாடணும் உங்களை தூக்கி வச்சு. கடவுளை எங்களுக்கு உங்களை வழிகாட்டியா வச்சிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். சிவசிவா. நன்றி ஐயா. நன்றி. சர்வம் குருநாதனுடைய திருவடிக்கே சமர்ப்பணம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நாம நிறைவு செய்கின்றோம். அடியார்களுக்கு ஏதாவது அம்மா புவனேஸ்வரி அந்த கதையை எங்களுக்கு குரல் பதிவா குழுமத்துல போடுங்க. நாங்க கேட்க காத்திருக்கோம். கதையை குரல் பதிவா போடுங்க. நாங்க கேட்க காத்திருக்கோம். அடியார்கள் எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அன்பு பெருக்கணும். கண்டிப்பா எந்த இடத்துல அன்பை லூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் கோவில்லையாவது அன்பா இருக்கணும். அட்லீஸ்ட் அடியார் திருக்கூட்டத்தையாவது அன்பா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லா இடத்துக்கும் வந்துடும். அதனால அந்த விஷயத்தை எல்லா அடியார்களும் கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி தற்போதமற்ற இருங்க. எல்லாமே பெருமாளுடைய அருள் இருந்தாதான் நம்ம அடியார் கூட்டத்திலேயே இருக்க முடியும். அடியார் கூட்டம் சேர்றதே பெரிய விஷயம் தான். அதுவே நமக்கு அருள் தான். அந்த திருவருள் இருந்தாதான். நீங்க ஆப்ஷனே கொடுக்காதீங்க. எங்க கிட்டயாவது அடியார்கிட்டயாவது அன்பா இருங்கன்னு சொல்லாதீங்க. எல்லார்கிட்டயும் இருன்னு சொல்லுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த அடியார்கிட்ட இருந்தாலும் ஸ்டார்ட். எடுத்தோடனே 100 பேருக்கு அன்னதானம் போடுங்கன்னு சொன்னா பயமா இருக்கும். ஐயோ பண்ண முடியுமா? அன்பு என்னங்கய்யா? காசா பணமா சொல்லுங்க. சிவபெருமான் கிட்ட இருந்து நம்ம வருது, நம்ம சிவபெருமான்கிட்ட கொடுக்குறோம், அடியார்கிட்ட கொடுக்குறோம். மகிழ்ச்சி சந்தோஷம். நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துறது அடியனுடைய பெரிய முயற்சியை. அப்படி உங்க ஏமாத்தி நான் 10 பேருக்கு அன்பு அடிக்கடி மூஞ்சி பாருங்க, என் முகத்தை பாருங்கன்னு சொல்லி உங்களை முழிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு இப்பதான் தெரியுது. நான் என்ன வேலை பார்த்துட்டு வரணும்ல, 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் திருன்னு ஆயிடுது அப்படியே. ஏன்னா அங்க எனக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க எல்லாம் அந்த வெயினா இருக்கீங்க, நான் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பேன். ஆனா இப்பதான் தெரியும் நம்ம எல்லாம் ஒரே டைம் டேபிள்ல இருக்கிற போறோம். அப்படியே 8 மணி 9 மணிக்கு அப்படியே சர்றன்னு ஆயிடும். அப்போ அடியார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இதா கவனிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அடியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து நாம எல்லாரும் பயணிப்போம். மீண்டும் நம்முடைய புதன்கிழமை, சனிக்கிழமை அமருக்கு வாங்க. புதன்கிழமை நம்ம எல்லாரும் மீண்டும் இது பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையும் நம்ம இது நம்மளுடைய வார வழிபாடு அதுலயும் அடியார்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. வாய்ப்பு இருக்கும் போது அடியார்கள் கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு எல்லாம். குகப்பிரியம்மா வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. வரவேற்கிறோம். புதிய பாட்டியை வரவேற்கின்றோம். நாங்க மருமகளை வரவேற்கின்றோம். எல்லாத்தையும் வரவேற்கின்றோம் சாமி. மகிழ்ச்சி. அம்மா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. பெருவாழ்வு பெறணும் வாழ்த்துகின்றோம். மகிழ்ச்சி. சிவசி நிறைவு செய்யலாம். என்ன சாமி என்ன பிரச்சனை? ருத்ராவா? உத்திரா. உத்திரகோச மங்கை சுருக்கி உத்திரா வச்சுட்டாங்களா? என்ன அற்புதமான பேர். சிவசி ரொம்ப மகிழ்ச்சி. உத்திரா இன்னும் சிறப்பா இருக்கணும். அவங்களுடைய பேர் விளங்கணும். அவங்களுடைய எல்லா விதமான நலங்களும் நல்லா சிறப்பா விளையணும். அவங்களுக்கு சிவ அருளும் குருவருளும் இல்லறமும் நல்லறமும் இகபர சௌபாக்கியம் பெற்று அவர்கள் பெருவாழ்வு தரணும் என்று அடியார்கள் சார்பாக அடியின் வாழ்த்துக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா எங்களுடைய பெருங்கடம். நன்றிங்க. சௌந்தரிய செய்யறேன். அடுத்து சொம்பலம் ஆகிது தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க அதற்கை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் என்றார். மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய் நம்ம நாளைக்கு எல்லா அடியாரும் வாங்க. திருவடி வணக்கங்க ஐயா. உத்தரவு வாங்கிக்கோங்க ஐயா.
அம்மா சொன்னதுக்கான சந்திராம்மா சொன்னதுக்கான கேள்விக்கான பதில ஒரு வரியில சொல்லிக்கிறேன். அடியாருக்கு ஒரே ஒரு நிமிஷம். அம்மா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஐயா 60 தானே தியானிக்கணும், 60 தானே ஃபைனல் ஸ்டேஜ், அதைத்தானே தியானிக்கணும். ஆனா இப்ப என்னால அருவுருவமாகிய சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியை தான் தியானிக்க முடியுது. அந்த நிலைக்கு நான் எப்படி போறது? அருவத்தை நான் எப்படி தியானம் பண்றது? அருவ தியானம் நாம் எப்படி பெறுவது அப்படின்னு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அருவத்தை தியானம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்றுமில்லாத பொருளை உயிர் பற்றவே முடியாது. அதனாலதான் முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல நமக்கு தெரிஞ்ச அந்த உயிர் பொருளாக உருவத்தை இது பண்றாங்க. உருவத்தை வழிபாடு செஞ்சு அங்கிருந்து அருவத்து வரைக்கும் வந்துட்டோம்ல. இந்த அருவம் தான் அருவுருவத்தை காட்டும். நீ அருவுருவத்தை பிடிச்சுக்கணும் ரொம்ப. அதனாலதான் அருவுருவத்துல உருவம் சேர்க்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க பியாரான அருவத்தை பிடிச்சுக்கணும். அருவுருவத்துல என்ன பண்ணக்கூடாது? சிவலிங்க திருமேனியில கண்ணு, காது, மூக்கு, கழுத்து அது பண்ணக்கூடாது. வேஷ்டி கட்டுறது, கழுத்துல மாலை போடுறது, இதெல்லாம் கழுத்துன்னு காமிச்சிடும். இல்ல அதுக்கு இடுப்பு இருக்குன்னு காமிச்சிடும். ஆண் பெண் பாலினம் இல்லாம சிவலிங்க திருமேனியாவே வழிபாடு செஞ்சா அந்த திருமேனி பற்றுதல் ஆட்டோமேட்டிக்கா உங்களை போய் அருவத்தை கொண்டு சேர்த்தோம். அருவத்துல வழிபாடு செய்வதற்கு அருவுருவத்தை அருவுருவமாவே வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியம். அருவுருவத்தை நம்ம உருவம் பண்றோம்ல, அதுக்கு மேல ஒரு 3 பட்டையை போடுறோம். 3 பட்டை போட்டா என்ன அர்த்தம்? சிவலிங்க திருமணி 3 பட்டை போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டேன். காமிக்குதுன்னு அர்த்தம். கழுத்துல அங்கவஸ்திரம் போட்டா இப்படி அங்க போட்டா அங்க கழுத்துன்னு காட்டுது இல்ல. கீழே வேஷ்டி கட்டினா அது ஆணுன்னு காட்டுது. நாகாபரணம் கழுத்துல ருத்ராட்சம் இது அது பேர்லாம் காசு மாலை வரிசையா பாபரம் போட்டிருக்கோம்ல, அண்ணாமலையா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போட்டா அது என்னது? உருவம் தான். நாம என்ன பண்றோம்? சிவலிங்க திருமேனி நினைச்சதுதான் கும்பிட்டு இருக்கோம். உருவ வழிபாடு பண்றாங்க. உருவ வழிபாடுதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பியாரான அருவுருவத்துக்கு வந்துட்டீங்கன்னா, பியாரான லிங்க வழிபாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்கா அருவத்துக்கு கொண்டு போகும். அது அதோட வேலை, நம்மளோட வேலை கிடையாது. நாம தியானிக்கலாம் முடியாது, அது கூட்டிட்டு போகும். அது ஆனா ஒரு செய்தி மட்டும் சொல்லு, நிறைஞ்ச இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லணும் உங்களுக்கு ஆசைப்பட்டேன். நிறைஞ்ச இடம் இன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சொல்லணும். எப்பொழுதுமே அம்பால உருவமாவே வழிபாடு செய்யறது மரபு. அப்படிதான் அடியன் பண்ணுது. மீனாட்சியா இருக்கட்டும், சமயபுரத்தாலா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் உட்கார்ந்து சுவாமிய தியானத்துல உட்கார்ந்து இருக்கேன். நம்ம திருவாச்சி இருக்கு, பீடம் இருக்கு, அப்படியே கரையிற அம்மா அப்படியே கரைஞ்சிட்டா. அப்படியே தீபம் மாதிரி சூடத்துல கரைஞ்சிரும்ல, சூடம் அப்படியே கரைஞ்சிட்டா. கீழே இருக்கிற பீடம் இருக்கு, திருவாச்சி இருக்கு, அவளை காணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தீபம் இருக்குது, அவள் அப்படியே நிக்கிறா. அன்னை மீனாட்சி அப்படியே கையில கிளி பிடிச்ச மாதிரி நிக்கிறா. அம்மா தாயே மீனாட்சி அப்படின்னு சொல்லும் போது அத இது இருக்கு, திருவாச்சி இருக்கு, கீழே இருக்கிற பீடம் இருக்கு. அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு தன்னுடைய அருவ தரிசனத்தை தந்தான்னு சொல்றேன். அந்த இடத்துல பெற்ற அந்த ஆனந்தம் பாருங்களேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைஞ்ச அது நாள், இன்னைக்கு நிறைஞ்ச நாள், கிருத்திகை வர இன்னைக்கு. அது சமயத்துல நமக்கு சோழ நாயனாருடைய குரு பூசை வேற, இன்னைக்கு அம்பாலோட அந்த வெள்ளிக்கிழமை வேற. அதனால நிறைஞ்ச நாள் சொல்றேன். என்னன்னா அந்த பூரண தரிசனம், அவருடைய உருவம், அங்க எதுவுமே இல்லை. ஆனா உருவத்துக்குரிய அந்த அழகும், அந்த அன்பும், அந்த எதிர்பார்ப்பும், அந்த படபடப்பும், அவளை பார்த்தா எப்படி கை கால் நடுங்குமோ அது போல அருவத்துக்கும் அந்த நிலை பெற்று அப்படியே காத்து அப்படி சல்லுன்னு கரைஞ்சா. நான் அதான் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அருவ தரிசனம் கொடுக்க போறான். ஏன் இருக்கா சொல்றேன்னா, உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரணும்ன்றதுக்காக சொல்றேன். லய வழிபாடு அப்படியே கரைஞ்சு காட்சி கொடுத்தான்றத செய்தியை சொல்லி அடியார்களுடைய திருவடியை வணங்கி நாம நிறைவு செய்யலாம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி